உத்தரவு வழங்கலாம். ஐயா சரவணையா வந்திருக்காங்க. சரவணையா உத்தரவு வழங்குங்க சுவாமி. குருவாக குருவே துணை. 4 வருஷத்தி பாடி ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலு வன் தொண்டற் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எவரேனும் சொக்கநாத விண்ணப்பிக்கலாம். அடியன்ட்ட இப்போ அது லேப்டாப் இல்லாதனால அடியார்கள் எவரேனும் சொக்கநாத வெண்பா வந்து விண்ணப்பிக்கலாம். எவரேனும் சொக்கநாத வெண்பா விண்ணப்பிக்கலாம் சுவாமி. சொக்கநாத வெண்பா யாருக்காவது கையில இருந்தது அப்படின்னா அந்த பாடல ஏதாவது பாடல் பாடலாம். சொக்கநாத வெண்பாவை யாராவது பாடி ஆரம்பிங்க சுவாமி. பாடுறாங்க ஐயா. பாடுங்க. கலாவத்தியம்மா பாடுங்க. சவுண்ட கம்மியாக்கியாங்க. நீயே பரமசிவன் ஆணைக்கால் நின்மலனே நாயேன் உளமகிழ நன்றாக பேயேன் கருந்தடங்க நின் கருணை காட்டி இன்பவெல்லம் அருந்திடுவை சொக்கநாத கருந்தடங்க நின் கருணை காட்டி இன்பவெல்லம் அருத்திடுவை சொக்கநாதா. அருந்திடுவைதான் சுவாமி. கரெக்டா நீங்க முதல்ல பாடுறதுக்கு அருந்திடுவைதான். இன்ப வெள்ளத்தை அருந்திடுவை, அது அருந்திடுவைதான், அறுத்திடவை. அதுல சரியா உள்ள அந்த அந்த இடம் சரியா உள்ளங்க ஐயாச்சு. அருந்திடவைதான். அருந்திடவை சொக்கநாதா. நல்லது. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருவகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று போற்றி திருவகவல்ல அத்தா போற்றி என்ற அந்த போற்றியை 123வது வரி. 123 தானா பாருங்க. ஆமா 123 தான். 123வது வரி அத்தா போற்றி என்ற வரிகளை இன்றைய தினமாவது பெருமான் சிந்திக்க வைக்கணும் அப்படின்னு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்சுக்கிறேன். போன அமர்வுல போற்றி திருவகவல் பற்றி பல செய்திகள் நாம பார்த்தோம். முதல்ல நாம ஏன் போற்றி செய்கின்றோம் அப்படின்னு பார்த்தா, போற்றி செய்வது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு தானே தவிர சிவபெருமானுக்கு இதனால் ஒன்றும் ஏற்றமும் இல்லை. இது அடிக்கடி நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு அமர்வுலையும் சொல்லுவேன். ஏன்னா நாம போற்றி செய்யும் போது ஏதோ பெருமானுக்கு ஏற்றம் வரப்போகுதுன்ற ஒரு கணம் நினைச்சிடக்கூடாது. நாம செய்யற போற்றியிலதான் பெருமான் அப்படியே ஜம்முன்னு மேல போப்பாருன்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதுதான் போற்றியோட முதல் எண்ணமே. நான் செய்யற போற்றி மூலமா இறைவனுக்கு ஒரு போற்றி கிடைக்குது, அவனுடைய பெருமை மேல போகுதுன்ற எண்ணம் தான் இருக்கவே கூடாது. நாம போற்றி செய்யும் போது போற்றி செய்வது இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு. அவன் பேரை சொன்னா இந்த ஆன்மாவுக்குத்தான் என்ன உண்டு? உய்யும் பொறுப்பு. இந்த ஆன்மாதான் மேல வருமே தவிர அவன் பேரை சொன்னா அவனுக்கு மேல. இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பேரை வச்சு 4 பேரை கோஷம், ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து எல்லாரும் கோஷம் போடுங்கன்னு மாநாடு எல்லாம் நடத்துவாங்க பாத்துறீங்களா? அந்த மாதிரி மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. ஏன்? அவனுடைய பெருமைக்கு ஈடு இணையானவர்கள் ஒன்றுமே இல்லை.
அவனை நீங்க போற்றுவது அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்க போற்றுறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்குள்ள போற்றி செய்றீங்கல்ல, அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க போற்றி செய்றீங்கல்ல, அது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? அவன் யாருன்னா தன் பெருமை தானறியா தன்மையன். சிவபெருமான் யாருன்னா ஜலியா மேத்தா. தன் பெருமை தானறியா தன்மையன். அவனுக்கு தன்னுடைய பெருமையே தெரியாது. இப்போ நம்ம உட்கார வச்சு உங்களை மாதிரி திருவாசகம் கிளாஸ் எடுக்க முடியுமா, நீங்க தான் உலகத்திலேயே பெரிய ஆளு, ஆகாக அப்படி சொல்றீங்க சொன்னோன்னே என்ன ஆகும்? கால்ல இருந்து தலை வரைக்கும் அப்படியே சர 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 சரன்னு ஏறும் இல்லையா? அந்த சொல்ல சொல்ல நமக்கு என்ன ஆகும்? நாம என்னதான் இல்லைங்க அந்த இது அடிநாயகன் அடி என்னதான் இருந்தாலும் அந்த அடிமனசுல ஒரு துளியாவது என்ன மாதிரி யாரு நினைச்சுட்டா அடுத்த கணம் பெருமான் இருக்க மாட்டான். அதுதான் முக்கியமானது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அடியன் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கணம் நீ செய்யறத உயர்ந்தது அப்படின்னு, எஸ்பெஷலி குறிப்பாக இறை நிலைமையில ஆகா நாம நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம கொஞ்சம் உயர்ந்துகிட்டு இருக்கோன்ற எண்ணம் தான் நம்மள அதல பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய எண்ணம். அதுதான் சமயத்துல என்ன சொல்லுவாங்க, ஜான் ஏற முழம் சறுக்கும். ஜான் தான் ஏறி இருப்போம், ஆனா ஒரு முளம் சறுக்கிறது. ஜான் ஏறக்கூடாது. ஒரு ஜான் ஏறுறோம் நம்ம நினைப்புதான் நம்மள அதல பாதாளத்துக்கு. அதனால போற்றி செய்யும் போது நான் செய்கின்ற போற்றியில பெருமான் அப்படியே பெருமிதம் கொள்கின்றான். பெருமான் அப்படியே அவன் பெருமை அடைகின்றான். நான் செய்யற போற்றியில தான் அவனுக்கு ரொம்ப அருமையான இந்த விஷயங்கள் நிகழுதுன்ற எண்ணம் இருக்கவே கூடாது. நான் போற்றி செய்தாலும் போற்றி செய்யாமல் விட்டாலும் சிவபெருமானை திட்டினாலும் என்ன செய்தாலும் சிவபெருமானுடைய பெருமையை யாரும் அழிக்க முடியாது, யாரும் உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. அப்பேற்பட்ட பெரும் பெருமை உடையவன் சிவபெருமான். அதுதான் நாம போற்றி செய்யும் போது முதல்ல எண்ணம். இந்த போற்றி செய்யறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போறனால டாக்டருக்கு வருமானம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் போறதுனால டாக்டருக்கு வருமானம் நினைக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் போறதுனால நமக்கு தான் உடல்நிலை. நானா இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனா யாருக்கு தான் வருமானம்? இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனா யாருக்கு தான் வருமானம்? சும்மா போனாலே என்ன பண்ணிடுவாங்க? சும்மா போனாலே அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த ஸ்கேனரு இந்த ஸ்கேனருன்னு சொல்லி பில்ல போட்டு தீட்டி நம்ம கிட்ட இருந்து வருமானத்தை பார்த்து. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? வைத்தியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வைத்தியர்கள்லாம் பணம் வாங்க மாட்டாங்க. ஸ்கேன் கிடையாது இல்ல, நான் சொல்றேன் அந்த காலத்து வைத்தியர்கள், நாடின் வைத்தியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவோம்? பணம் எல்லாம் வாங்க மாட்டாங்க. நீங்க போனீங்கன்னா பாப்பாங்க. அதுக்கான இத்தனைக்கும் மூலிகை வச்சு கஷ்டப்பட்டு அரைச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கும் கூட என்ன வாங்க மாட்டாங்க? பணம். உங்களால முடிஞ்சதை போடுங்க, உண்டியல்ல போட சொல்லிடுவாங்க. இல்ல அப்படி கூட எனக்கு இல்ல, அந்த காலத்துல அதுவும் கூட கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே வீட்டிலேயே பாப்பாங்க வைத்தியம் எல்லாம். ஆமா, வீட்லயே பாப்பாங்க. ஆமா, வீட்லயே பாப்பாங்க. நம்மளும் போய் பார்க்கலாம் அந்த வியாதிக்கு இருக்கும். அதனால அப்படி இருந்த தொழில் அது தொழில் கிடையாது. 3 விஷயங்கள் தொழில் கிடையாது. மருத்துவமும் கல்வியும் அதே மாதிரி நீதித்துறை, இது 3 தொழில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவம், நீதித்துறை இருக்கு இல்லையா, நீதித்துறை, அதுக்கப்புறம் என்னது கல்வி. இது 3 தொழில் கிடையாது. 3 தொண்டு சேவை. நீதி வழங்கணும்னா என்ன பண்ணக்கூடாது? யாருக்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது. மருத்துவம் வழங்கணும்னா யாருக்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது. கல்வி வழங்கணும்னா யாருக்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது. இதுதான் தொண்டு. இப்படிதான் இப்ப இந்த 3லதான் நிறைய காசு வாங்குறாங்க. அதான் உண்மை. இந்த 3 காசு அள்ளுது, இப்போ அள்ளிக்கிட்டு போகுது. சரி, நம்ம அதுக்கெல்லாம் போக. அப்போ நம்ம வைத்தியர், அந்த காலத்து வைத்தியரை வச்சுக்குவோம். அந்த காலத்து வைத்தியர் யாருன்னா அவர்கிட்ட நாம போனா அவருக்கு கல்லா கட்ட மாட்டார். அதனால அது மாதிரி சிவபெருமான்கிட்ட நாம போறனால அவன் நம்முடைய நோய் தீர்ப்பானை தவிர அவன் கல்லா கட்ட மாட்டான். நாம போய் போடுற 500 ரூபாய் காசுலதான் அவன் வாழ போறான். நம்ம போடுற வெள்ளி கவசத்துலதான் அவன் ஜாலியா மினுமின்னு இருக்க போறான். நம்ம போடுற அந்த காசு மாலையிலதான் அவன் அப்படியே ஜொலிக்க போறான்ற எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. இன்னொரு எண்ணம், நான் போடுற மாலையில தான் பெருமான் அழகா இருக்கான், நான் போடுற அங்கவசத்துலதான் நல்லா இருக்கான், நான் கொண்டு போற சுண்டல்ல தான் அவன் உயிர் வாழ்றான், அவன் அதுதான் சாப்பிட்டு இருக்கான்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம நைவேத்தியம் வைக்கும் போது ஐயோ சாமி சாப்பிடலையே, சாமி பட்டினியா கிடக்குன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நைவேத்தியம் நான் வைக்கிறது எதுக்காகன்னா என்னோட ஆன்மாவுக்கு உணவு வரணும்ன்றதுக்காக, ஆன்மாவுக்கு உணவு வர்றதுக்காகத்தான் நான் நைவேத்தியம் வைக்கிறேனே தவிர சாமி சாப்பிடல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இனி வரும். முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கும். முதல்ல சாமி சாப்பிடணும், சாமி குளிக்கணும், சாமி எல்லாம் பண்ணணுன்ற எண்ணத்தோட தான் ஆரம்பிக்கும். ஆனா இப்ப முதிர்ந்த நிலையில அந்த மாதிரி கூட. சரி, அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். போற்றி செய்யும் போது நாம போற்றி செய்வதனால சிவபெருமானுக்கு ஏற்றமோ இரக்கமோ இல்லை. அதுதான் முதல் பாயிண்ட்.
இரண்டாவது, போற்றி செய்வதன் மூலமாக இந்த ஆன்மாவுக்குத்தான் உயர்வே தவிர சிவபெருமானுக்கு ஒரு நாளும் உயர்வும் தாழ்வும் இல்லை. இந்த எண்ணத்தோட தான் ஒவ்வொரு நாளும் மலர் எடுத்து பெருமானுக்கு நம்ம போடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு அவனுக்கு நாம போடும்போது ஒவ்வொரு போற்றிலையும் இந்த ஆன்மாவினுடைய விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டே இருக்கின்றதா அப்படிங்கறதான் நாம என்ன பண்ணணும். நாம கொஞ்சம் நம்ம தொடர்ந்து நம்மளை நாமே பரிசீலித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இங்க நாம சொல்லுங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போற்றி செய்வதற்கு முன்னதாக நாம நினைக்க வேண்டிய விஷயம், நாம செய்யற போற்றினால அவனுக்கு உயர்வு இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும் போது முருகனுக்கு புகழ் கூடிட்டு இருக்குன்னு நினைக்க கூடாது. நாதி கமலத்துன்னு சொல்லும் போது என் ஆன்மால இருக்கிற கசடுகள்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு, அப்படியே 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 அலண்டு போய்கிட்டு இருக்குன்ற இந்த நினைப்பு தான் நமக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா நம்ம சொல்லணும். அதனால போற்றி செய்யும் போது என்ன மனசுல இருக்கணும், என்ன மனபாவனை, இந்த போற்றி எனக்கு மருந்து, இந்த போற்றி எனக்கு என்னுடைய உயிர்க்கு மருந்து, அந்த பாவனை தான் போற்றிய உங்களுக்கு சரியா கொண்டு சேர்க்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? நாம இது எல்லாத்தையும் புரிஞ்சுதுன்னா போற்றி நாம செய்யும் போது இந்த போற்றினால அவனுக்கு ஒண்ணு ஆக போறது. நான் போய் பிரதோஷத்துல போய் பாலை ஊத்தலைன்னா ஐயோ அவன் பால் இல்லாம அந்த எண்ணம் இருக்க கூடாது. நான் ஊத்துற பால் எனக்குத்தான், நான் ஊத்துற நெய் எனக்குத்தான். எனக்குன்னா நான் குடிக்கிறதுக்கு இல்ல, என்னுடைய ஆன்மாவுக்கு பயன் தருது, எனக்கு அறிவு விளக்கம். இப்ப ஸ்கூலுக்கு நாம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு நம்ம புக்கு நோட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போறோம்ல, அதெல்லாம் அது யாருக்கு பயனு? நாம ஸ்கூல்ல போய் நோட்ல எழுதுறது எல்லாமே நமக்கு தான் பயன். அது மாதிரி நம்ம கோவில்ல செய்கின்ற அர்ச்சனையா இருக்கட்டும், சிவப்பு கோயில்ல வலம் வர்றதா இருக்கட்டும், கோயில கூட்டுறதா இருக்கட்டும், கோயில்ல திருவிளக்கு ஏற்றதா இருக்கட்டும், அனைத்துமே எதுக்கு தான் பயனு? நம்மளுடைய ஆன்மாவுக்குத்தான் பயனே தவிர அவனுக்கு கோயில் கட்டினாலும் ஒண்ணுதான், அவன் மரத்தடியில உட்கார்ந்தாலும் ஒண்ணுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் மரத்தடியில உட்கார்ந்து இருந்தாலும் ஒண்ணுதான், அவனுக்கு கோயில் கட்டினாலும் ஒண்ணுதான். அவன் ஒரு பெரிய பொந்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் ஒண்ணுதான், நீங்க அப்படியே பெரிய ஒரு 10 அடுக்கு மாடியில அவனை தூக்கி உட்கார வச்சாலும் ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்க பொந்துக்குள்ள இருக்கிற சிவபெருமான்கிட்ட போய் உருகி உருகி கண்ணீர் விட்டு அழுது அவனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்னைக்குதான் அவன் உயர்ந்த கோபுரத்துல இருக்கிறதா சமம். கோபுரத்துல இருக்கிற பெருமானை பாக்குறதுக்கு பதிலா நம்ம மனசுல அந்த உணர்வு ஏற்படலை அப்படின்னா அங்க இருக்கிற பெருமானை பொந்துக்குள்ள வைக்கிறதுக்கு தான் சமம். அதனால பெருமான் எங்க இருக்கான் அப்படிங்கிறத முக்கியம் இல்ல, அவனை எப்படி நாம மனசுல வைக்கிறோன்றது முக்கியம். ஆனா அதுக்காக கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லு. அவ்வளவு பெரிய கோயில் இருக்கிறனாலதான் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது இவ்வளவு பிரம்மாண்டம் உடையவனா பெருமான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்த்திருக்கீங்களா, எல்லாரும் தஞ்சை பெருவுடையார் போயிருக்கீங்களா? தஞ்சை பெருவுடையார் கோயில் போயிருக்கீங்களா சுவாமி? நான் ஒரு தடவை போயிருக்கேன், ஒரு தடவை தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல. எல்லாரும் போயிருக்கீங்களா? அருமை அருமை சுவாமி, அருமை சுவாமி. தஞ்சை பெருவுடையாரை பார்க்கும்போது அவனுடைய தானமும் அவனுடைய லிங்கமும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய திருமேனி, ஆஹாஹா எவ்வளவு திருமேனி நம்ம நினைக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, வாயன் நீ பார்த்துட்டு இருக்கிற திருமேனி பெருசு இல்ல, நினைத்தாம மியூட் பண்ணிட்டாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற திருமேனி அவனுடைய தூசுக்கு சமமே தவிர இதையே பிரம்மாண்டம் சொல்றையே திரும்பி பார் அப்படின்னு. திரும்பி பார்த்தா என்ன இருக்கு, உலகம் தெரியுது, உலகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கொட்டி கிடக்கு, அங்கிருந்து பார்த்தா சூரியன் அப்படியே தகதகன் இதெல்லாமே பெருமானுடைய கால் நகத்துல வளர்ற ஒரே ஒரு முடிக்கு சமம், அவ்வளவுதான். பிரபஞ்சத்தினுடைய ஒரு துளிதான் இதெல்லாம். இதுவே பெருசுன்னா அப்ப பெருமான் எவ்வளவு பெரிய வியாபகத்தன்மையுடையவன் சொல்லும் போதுதான் அப்போ பெரிய பிரம்மாண்டம் தேவைதான். பிரம்மாண்டம் என்பது முதல் கட்டத்துக்கு தேவைதான். ஆனா பிரம்மாண்டத்தை புடிச்சுதான் நான் அதுக்கப்புறம் தான் வருவோம் அப்படின்ற எண்ணம் கடைசி வரைக்கும் வந்துடக்கூடாது. ஒரு என்ட்ரி டிக்கெட்டு தான் சிவபெருமானுக்கு போறப்போ. ஆனா அவனுக்கு எளிமை தான் பிடிக்கும். சிவபெருமானுக்கு பிரம்மாண்டத்தின் மூலமாக நமக்கு சொல்லுவது என்னவென்றால் அவன் யாரு, அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அவன் அதிபதியாக விளங்குகின்றான்ற நினைப்பு தான் நமக்கு இங்க சொல்லப்படுதே தவிர நாம இது மூலமா அவன் பிரம்மாண்டத்தை தான் விரும்புறான்ற எண்ணம் வச்சு அவன் பிரம்மாண்டம் ஒருபோதும் விரும்புவதில்லை. சிவபெருமான் எப்பொழுதும் எளிமையை மட்டும் விரும்புகின்ற பெரும் ஒரு ஆற்றலுடையவன் பெருமான். சரி, அப்போ
போற்றி செய்யும் போது வந்துருச்சு. நானு உங்களை பார்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு வந்திருக்கு. உள்ள போகுதான்னு தெரியல, போயிடுச்சு. சரி, இப்போ பெருமானை இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நாம தேவாரம் படிக்கிறனாலயோ, நாம திருவாசகம் படிக்கிறனாலயோ, நம்ம திருப்புகழ் படிக்கிறனாலயோ சுவாமி பிரீத்தி அடைவாரு, சாமி இன்பம் அடைகின்றார் அப்படின்னு நீங்க பெருமானை திட்டினாலும் உங்க மேல கோவப்பட மாட்டான். நீங்க பெருமானை வாழ்த்தினாலும் உங்க மேல சந்தோஷப்பட மாட்டான். ஏன்? அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க பாத்துருக்கீங்களா? அம்பானி வீட்டு பையன் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச டான் ஜீன்ஸ் போட்டுக்குவான். டான் ஜீன்ஸ், கிழிஞ்ச ஜீன்ஸ் இருக்குல்ல, டான் ஜீன்ஸ் சொல்லுவாங்க. கிழிஞ்ச ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு போனா அவங்களை யாராவது என்ன சொல்ல போறாங்களா? அவங்களுக்கு காசு இல்லை அதனாலதான் போட்டு வரும் அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவங்கதான் கோடீஸ்வரங்களாச்சே, அவங்க யார் சொன்னாலும் அதை கண்டுக்க போறது இல்லை. அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் அவன் இயல்பாகவே எல்லா பாசங்களையும் நீங்கி அவன் எல்லா தன்மைகளிலிருந்தும் வந்தவன். அப்படிங்கறதுனால நான் உள்ள வந்துடுறேன் சாமி, இதுல வந்துடுறேன், லேப்டாப்ல வந்துடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். சிவாய நம்ம சுவாமி கேக்குதுங்களா? அடியன் பேசுறது யாராவது ஒருவர் பேசுங்க. நம்ம நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. ஆஹா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்க எல்லாரும் இதுலதான் தெரியுது. எனக்கு தர வேண்டிய கூலியை முதல்ல வாங்கிக்கிறேன். நான் கரண்ட் போயிருமோ என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. அதனால என்னுடைய கூலியை முதல்ல வாங்கிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பாக்குறேன். எல்லாரும் என் ஃபீஸை முதல்ல எடுத்து வைங்க உங்க டேபிள்ல. என் ஃபீஸை முதல்ல டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். ஆகா என்ன 5 ரூபாய் கொடுக்க சொன்னா 50 லட்சம் கொடுக்குறீங்க எல்லாரும். ஆகா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புதிதா வந்த அடியார்களை பயமுறுத்த வேணாம். அடியனுடைய ஃபீஸ் என்பது உங்களுடைய முக குறிப்பு தான். அதாவது உங்க வீடியோவை மறைமுகமா ஆன் பண்ண சொல்றேன், அதுதான் கூலி கேட்கறது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால உங்க எல்லாரும் இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்களை எங்க போய் பார்க்கிறது பாருங்களேன். ஐயோ, சிவனடியார்கள் முகத்துல எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு சான்ஸே இல்ல சாமி. அடியனுக்கு இன்றைய தினம் வந்து அப்படியே மேல் புள்ளரிக்கிறவங்க எல்லாரையும் ஒரு சேர பார்க்கும்போது அடியன் செய்த பெரும் பேருங்க சுவாமி. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது பெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் செய்த பெருமானுடைய பல வடிவங்களை பார்ப்பது போல அடியன் உணர்கின்ற ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாரும் ஃபீஸ் கொடுத்துட்டீங்க. இனிமே ஃபீஸ் கொடுத்தாச்சுல்ல, இனிமே ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு வர வேண்டிய அறிவு களஞ்சியம் வந்தால் வரப்போகுது. இன்னைக்கு கண்டிப்பா பெரும் செய்தியை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அதை நம்ம சிந்திக்கலாம். உங்களை பார்த்தோன்னே நான் மறந்துடுவேன். சரஸ்வதி குருசாமி அம்மா எல்லா பேரையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா இது மூலமா டைம் வேஸ்ட் ஆகும். ஏற்கனவே நான் லேட்டா வந்துட்டேன். அதனால உங்க எல்லாருடைய திருவடியும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி மகிழ்ச்சி அடைந்து இந்த அமர்வுக்குள்ள இன்னும் போறேன். சரி, அப்போ எங்க விட்டேன் சாமி? என்னை கூட்டு வாங்க கலாத்தியம்மா. நான் எங்கேயும் விட்டுட்டேன் சாமி, உங்களை பார்த்தோன்னே மறந்துட்டேன். எங்க விட்டேன் சாமி? எனக்கு தெரியல. பிரம்மாண்டத்தை பார்த்து அதே புடிச்சுன்னு போக கூடாது நீங்க ஐயா. அருமை. பிரம்மாண்ட விஷயங்கள் ஸ்டார்டிங்ல வேணும். ஸ்டார்டிங்ல பிரம்மாண்டம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிரம்மாண்டம் பெருசா இருக்காது. வீட்டுக்காரரை பார்க்கும்போது முதல்ல அழகு ஒரு பிரைம் தான். அழகா இருக்காங்க. ஆனா ஒன்ஸ் பழகினதுக்கு அப்புறம் அழகு ஏதோ ஒரு காரணத்தினால அழிந்து போனாலும் அந்த அன்பு மாறவே மாறாது. அப்படிதானே? அதுக்கப்புறம் மாறாது. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தேவைதான். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை, ஐயோ இப்ப ஏன் தான் எனக்கு தலையில கட்டுறீங்களோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த மனுஷன் மாதிரி உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டாரு, இந்த அம்மா மாதிரி உலகத்துல எங்கேயுமே கிடைக்கும். நல்ல வேலை பெருமான் என்கிட்ட கரெக்டான ஆள்ல சேர்த்து வச்சிருக்கான்னு சந்தோஷப்படுவோம்ல. அந்த மாதிரி ஸ்டார்டிங் தான் வந்து பிரம்மாண்டம். ஆனா உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட கார் இருந்தாலும் சரி, கார் இல்லாட்டினாலும் சரி, அவர் முதல்ல 2 லட்சம் சம்பாதிச்சிருப்பாரு. திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால வேலைக்கு போக முடியாம ஆயிருக்கும். கடைசியில பார்த்தா என்ன பண்ணுவோம்? நீங்க இருங்க வீட்டுல, நான் படிச்சிருக்கேன், நான் போயிட்டு பாக்குறேன், இன்னொரு வருஷத்துல நீங்க சம்பாதிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்கன்ற அந்த எண்ணம். அப்போ அந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட முதல்ல பிரம்மாண்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய எளிமை தான் நமக்கு வேணும். அவனுடைய எளிமை தான் நம்மளை வந்து நமக்கு சிவபெருமான் நமக்கு கத்துத்தர ஒரே பாடம் எளிமையாக இருக்க வேண்டும். அதனாலதான் என்ன பண்றான், ஒரு நாளும் தங்கமோ பீதாம்பரமோ பட்டோ சந்தனமோ எதுவுமே பூச மாட்டான். பாத்தீங்கன்னா எளிமையான பொருள், சாம்பல் எடுத்து பூசிக்குவான், எலும்பு மாலை எடுத்து அணிஞ்சுக்குவான், எருக்களம்பு மாலையை வச்சு போட்டுக்குவான், அருகம்புல் மாலையை போட்டுக்குவான், கொன்றை மலர்களை அணிஞ்சுக்குவான், கங்கையை அணிஞ்சுக்குவான், கால்ல நாகத்தை போட்டுக்குவான், பேய்களோடு ஆடுவான். இந்த மாதிரி எல்லாரும் ஒதுக்குனது எளிமைதான். எல்லாமே
எளிமையான விஷயங்கள் தான் பெருமான் இங்கே செய்கின்றான் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ முக்கியமான செய்திக்கு வரும். இன்பம் எது? இன்பம் என்றால் என்ன? அதைத்தான் நம்ம சொல்ல போறோம். இன்பம் என்றால் என்ன? இன்னைக்கு அதுதான் நம்ம முக்கியமான செய்தி. அதை பார்த்துட்டு அத்தா போற்றிக்கு போக போறோம். அதுதான் ஆக நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்பம் என்பது எது? நீங்க தான் பதில் சொல்லணும். இன்பம் என்றால் என்ன? எது இன்பம்? சிவத்தை உணர்வது. ஆஹா ஆஹா ஆஹா, சிவத்தை உணர்வது. இல்லாதவர்களுக்கு ஈவது. ஓகே, இல்லாதவர்களுக்கு ஈவது. எல்லோரிடமும் கவலைப்படாம ஆனந்தமா இருக்கிறது. தொடர்ந்து திருவாசக சிந்தனைக்கு வர்றதுதான் இன்பம். ஐயா, கூட்டத்துல அங்க இருக்க எதிர்பார்க்காத பதிலா இருக்கு. நமச்சிவாயா சிவாய நமங்க ஐயா. இன்பம்ன்றது ஒரு ஸ்டேஜுக்கும் மாறுங்க ஐயா. இன்பம்ன்றது ஒரு சமயத்துக்கும் மாறும். ஆனா இறைவனுடைய திருவடிக்கு இருக்கிற இன்பம் இடையறாத இன்பம், நிலையான இன்பம், எப்பயுமே தொடர்ந்து இருக்கிற இன்பம். அருமை அருமை, எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. இப்ப முக்கியமான செய்தி பாக்குறோம். இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐயா சொன்னாங்க சாமி சிவபெருமானை நினைப்பது. அடுத்து வந்து நம்ம அம்மா நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய விதம் அறம் செய்வது. அதுக்கப்புறம் வந்து இடையறாத விஷயமா தொடர்ந்து சிந்திக்கிறது, நமக்கு கவலையே படாம கோபியம்மா அடியாரை வணங்கு. அடியாரை வணங்குதல். அந்த இன்பத்தை விட்டுட்டோம் பாருங்க. அடியாரை வணங்குதல் கூட்டத்துல இருக்கிறதே இன்பம் தாங்க ஐயா. அடியார் திருக்கூட்டத்துல இருக்கிறதே இன்பம். இப்போ இப்படி சொன்னா விலங்கல் எனக்கு ஈஸியா சொல்லணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டெபினிஷன் சொல்றீங்க இல்ல? எல்லாரும் இப்போ ஒரு பொருளுக்கு பல டெபினிஷன் இருந்தா என்ன நடக்கும்? இப்போ ஒரு பொருள் தான், அதுக்கு பல விதமான பொருள் இருந்தா என்ன ஆகும்? குழப்பம் வந்துருங்க ஐயா. ஆமா, இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு நீங்க இவர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? யாரு? அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? என்னடா இப்படி கேக்குற? ஆமா, வீட்டுக்கு அந்த புராணத்துல அவர் லைக் இருக்கிறது தான் வீட்டுக்கு. அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போனா குழப்பம் தான் வரும். ஏன்? அவர் என்ன பண்ணுவாரு? திருநாவுக்கரசு எடுத்து திருநாவுக்கரசை ஊத்தி திருநாவுக்கரசை போட்டு திருநாவுக்கரசு கொடுத்துரு அப்படின்பாரு. எப்படி? ஒண்ணுதான், ஒரு பொருள் பல பொருளா, ஒரே வார்த்தை தான் பல பொருள் அமைஞ்சிருக்கு. அவரை சொல்றது அவங்க வீட்டம்மாவுக்கு தெரியும், அவங்களுடைய வேலையாட்கள் வேற யாருக்கும் புரியாது. அவர் 24 மணி நேரமும் திருநாவுக்கரசு. அப்போ ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருந்தா குழப்பம் தான் ஏற்படும் இல்ல? ஒரு சொல்லுக்கு ஒரே பொருள் இருந்தா எப்படி இருக்கும்? குழப்பமே இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்பம்னா என்னன்றத இப்ப எல்லாரும் ஒரு டெபினிஷன் கொடுத்தோம்ல, அத ஒரு டெபினிஷனா மாத்த போறோம் அப்படின்னா இன்பம் இதுதான் இன்பம்னு கன்ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு மேல இன்பத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியும். இந்த டெபினிஷன் கரெக்ட், அவ்வளவுதான் அப்படிங்கிற எண்ணம் வந்து. அப்போ வனிதாம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? வனிதாம்மா. ஆமாங்க ஐயா. எனக்கு வந்து அவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு 5-6 வருஷமா தான் நாங்க அவரை வணங்க ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அண்ணாமலையார் பத்தி நான் அவரை தான் எனக்கு மனசாரு. எனக்கு அவர் தான் எல்லாமே. அவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. 2014 இருந்து நான் 13 இருந்து கிரிவலம் போனேன். ஏன் போனேன், எதுக்கு போறேன், என்ன எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அண்ணாமலையாரை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2020 உள்ள போய் அவரை பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது. அவர் பத்தி எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து யாரு மூலமாவது வந்துட்டே இருக்கும். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரு வாயிலாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு அது இன்பம், பேரின்பம். நன்றி நன்றி நன்றி. அண்ணாமலையாரை அறிவது. நன்றிங்க சுவாமி. மியூட் பண்ணிக்கலாம். அப்போ
அதை ஜென்ரல் பண்ணிட்டாரு ஐயா. முதல்ல சரவண ஐயா ஜென்ரலா சொல்லிட்டாரு, சிவபெருமானை அறிவது இன்பம் அப்படின்னு ஜென்ரலா பண்ணிட்டாரு. நீங்க அண்ணாமலையார் அறிஞ்சாலும் சரி, சொக்கநாதர் அறிஞ்சாலும் சரி, பச்சையப்பர் அறிஞ்சாலும் சரி, தில்லை பெருமாள் அறிஞ்சாலும் சரி, எல்லாமே ஒரு லைன்ல வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, நாம அறிகின்ற அறிவு எல்லாமே எதை வச்சு அறிகிறோம்? நம்ம அறிகின்ற அறிவு இருக்கு இல்லையா, அது எல்லாமே எதை வச்சு அறிகிறோம்? இந்த கருவிகளை வச்சு அறிகிறோம். புரியுதுங்களா? அந்த கருவிகளை வச்சு அறிகிறோம். இந்த கருவி அப்படிங்கிறது ஒரு பாத்திரம். நல்லா கவனிங்க, என்னுடைய பாத்திரம், என் பாத்திரத்துல அழுக்கு இருக்கு, எப்பயுமே அழுக்கு இருக்கு. தூய்மையான கங்கை நீர் அதுல ஊத்துறேன், என்ன ஆகும்? சுத்தமாயிடும் ஐயா, சுத்தமாயிடும். அழுக்காயிடும் ஐயா, தண்ணியும் அழுக்காயிடும். அழுக்காயிடும். தூய்மையான கங்கை நீரை என் பாத்திரத்துல மண்ணு அழுக்கு அதுக்கப்புறம் அது இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பாத்திரம் எப்பயுமே அழுக்கான பாத்திரம். அது எப்பயுமே நான் தூய்மையான கங்கை நீரை ஊத்தினாலும் அது அழுக்காதான் மாறும். நான் தூய்மையான பாலை ஊத்துறேன், அழுக்காதான் ஆகும். அது மாதிரி எவ்வளவு தூய்மையான பொருட்களை நாம அனுபவிச்சாலும் நம்ம அனுபவிக்கக்கூடிய கருவி கரணங்கள் எப்பவுமே தூய்மையற்றதான். அது அதனாலதான் இதுக்கு பேர் என்ன கருவி கரணங்கள்? நம்ம வச்சிருக்கிற கருவி கரணங்களுக்கு பேரு பிரகிருதி மாயா அப்படின்னா ரொம்ப அசுத்தமான கருவின்னு அர்த்தம். நம்ம என்னதான் அருளாளரா இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் மாணிக்க வாசகரா இருந்தாலும் சரி, அதுக்கு மேற்பட்ட அருளாளரா இருந்தாலும் சரி, இந்த பூத உடல் மூலமாக அறிகின்ற அறிவு என்பது அது கழுக்கு கலந்த அறிவு தான். நீங்க என்ன பெரிய அறிவு கலந்தாலும் இது அப்படிதான் ஆகும். இந்த அறிவுக்கு பேரு இந்த அறிவுக்கு பேரு என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த அறிவுக்கு பேரு நம்ம என்ன சொன்னோம்னா, இதுக்கு பேரு பசு அறிவுன்னு சொல்றோம். பசுத்தன்மையில நின்று அறிகின்ற அறிவை பசு அறிவுன்னு சொல்றோம். அப்போ பசு அறிவுல இருந்து அப்ப இந்த உடம்பினுடைய கருவிகள் மூலமாக நாம எந்த பொருளை அறிஞ்சாலும் சரி, சிவபெருமான நம்ம அறிகிறோம்ல, அறிஞ்சிட்டு இருக்கோமா இல்லையா? ஆமாமா இல்லையா? திருவாசகத்துல சிவபெருமான அறிகிறோமா இல்லையா? இப்போ ரொம்ப நல்ல தண்ணி ஊத்துறோம், உள்ளுக்குள்ள கொஞ்சம் அழுக்கு இருக்கு, என்ன ஆகும்? அழுக்கினுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு அளவு இருக்கும். ஏற்கனவே அழுக்கு தண்ணி இதையும் ஊத்துறோம், என்ன இன்னும் அழுக்கு அதிகமாகும். அந்த மாதிரி சிவபெருமானுடைய தூய்மையான அறிவு நமக்குள்ள வரும்போது சின்ன சின்ன அந்த 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 இன்டர்பிரிட்டேஷன் தப்பாதான் கிடைக்கும். ஆனா இந்த கருவிகள் மூலமா நாம உணராமல், இந்த கருவிகள் நம்ம வச்சிருக்கிற இந்த கருவிகள் மூலமா உணராமல் வேற நல்ல கருவிகளை பொருத்தி உணர்ந்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அறிவு? பதி அறிவுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு பேரு ஏற்கனவே பார்த்தோம், போன அமர்விலேயே பார்த்தோம். பாச அறிவு, பதி அறிவு, அதுக்கப்புறம் பசு அறிவுன்னு 3 அறிவு. பசு அறிவு, பாச அறிவுன்னு உலகத்தை நான் ஜடப்பொருள்னாலேயே அணுகுறது. உலகத்தை அப்படியே ஜடப்பொருள் மூலமாக இவங்க யாரு, இவங்கனால எனக்கு என்ன எவ்வளவு காசு கிடைக்கும், இவங்ககிட்ட பழகுனா என்ன கிடைக்கும், இந்த மாதிரியே உலகத்தை நான் அணுகிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன அறிவுல இருக்கேன்னு அர்த்தம்? ஜடப்பொருள் அறிவுல. ஏன்னா எல்லா பொருளையும் ஜடப்பொருள். காசு என்ன பொருள்? ஜடப்பொருள் தான். தங்கம் ஜடப்பொருள் தான். வீடு ஜடப்பொருள் தான். வாசல் ஜடப்பொருள் தான். காரு ஜடப்பொருள். இப்படி இதை வச்சே எல்லாத்தையும் நான் எடை போட்டுட்டு இருந்தேன்னா அது மொத்தமாவே நான் அழுக்குல இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய கருவி கரணங்களை வச்சு நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிருக்கேன். அப்படி என்னுடைய பசு கரணங்களை வச்சு நான் இறைவனையே அனுபவிச்சாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும்? அதுவும் அதுலயும் நிரந்தரம். அதனாலதான் நாம எவ்வளவு படிச்சாலும் என்ன ஆகுது? நம்ம அப்படியே படிச்சு அப்படியே கண்ணீர் மழுகுறோம். ஆகா சிவபெருமானே, பெருமானே, தென்னா முன்னா என்றால் தீர் சேர்வோம் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் எல்லாம் விடுறோம். இந்த பக்கம் மொபைல் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் என்ன பண்ணுவோம்? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா அதையே நோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு மாறிடுவோமா இல்லையா? இந்த இடத்துல அப்படியே நிற்போம். அப்படி க்ளோஸ் பண்ணோம்னா நம்ம ஒரிஜினாலிட்டி நம்ம வெளியே வந்தோம். அப்போ இந்த ஒரிஜினாலிட்டின்றதுதான் உண்மை. நாம மேல மேல கோட் கொடுத்து அதை பண்றோம். ஆனா இதை ஒரிஜினலாவே இறை பதிநிலைக்கு மாத்துறதுதான் இப்ப நான் அடியேன்னு சொல்ல போறேன். இப்ப என்னன்னா, இப்போ இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு மூலமா பார்க்க கூடாது. அடா படுபாவி, இந்த கண்ணு மூலமா பார்க்காம நான் இதை எந்த கண்ணு மூலமா பாக்குறது? நல்லா இருக்கே உன் கதை. இந்த கண்ணு மூலமா, இந்த நாக்கு மூலமா நான் அணுகாம வேற எந்த மூலமா நான் அணுக முடியும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயம், நான் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் பாயுது என்
காதினிலே பாடியிருக்காரா? யார் பாடினா? பாரதியார் பாடினாரா? அதென்னங்க செந்தமிழ் நாடு என்னும் போதினில இன்ப தேன் வந்து தேனை போய் யாராவது காதுல ஊத்துவாங்களா? அப்படியே காதுல ஊத்துனாலும் உங்களுக்கு சுவை வருமா? கவனிங்க. தேனை போய் தேனை காதுல ஊத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்ப தேன் வந்து பாயுது என் காதில என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா தேன் காதில பாயுதுன்னா காதுல தேனை ஊத்துனா என்ன ஆகும்? உங்க காதுல தேனை ஊத்தி பாருங்க. இருக்கிற காது, நல்லா கேட்கிற காது ஒரு 4 நாளைக்கு கேட்காது. என் காது கேட்காது. நம்ம எல்லாம் சின்ன வயசுல போட்ட காமெடி இன்னைக்கு அம்மா அப்படி தெரியும். மகிழ்ச்சி. அப்போ என்ன பொருள்? தேன் வந்து பாயுது என் காதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்ப சொற்கள் காதுல, தமிழ் சொற்கள் காதுல பாந்துச்சுன்னா, நாக்குல தேன் பட்டா இந்த மூளைக்கு, இந்த ஆன்மாவுக்கு எப்படி உணர்வு வருமோ அந்த உணர்வு இந்த. அப்போ நல்லா கவனிங்க. நான் நாக்குல தேன் வச்சா நாக்கு சுவைப்பது அல்ல. நாக்கா சுவைக்குது? உள்ள இருக்கிற ஆன்மாதான் சுவைக்குது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு நாக்குல தேனை வச்சா என்ன அனுபவம் வருதோ அது போல காதுல இந்த தமிழ் வந்து பாஞ்சா நாக்குல தேன் வச்ச இன்பம் அங்கதான் வரும். அப்போ காதுல தேன் வந்து பாயுதுன்னா காதுல வந்த அந்த சொல்லு தேன் குடிச்ச மாதிரி ஆன்மாவினுடைய அனுபவத்தை போய் சேருது. அப்போ நாம பெறுகின்ற எல்லா அனுபவமும், கண்ணால பாக்குறதும் நாக்கா எல்லாமே இந்த கருவி கரணங்கள் அறிவது அல்ல, உள்ள இருக்கிற ஆன்மாதான் அறியுது. புரியுதுங்களா? அப்போ இந்த ஆன்மாவினுடைய அறிகின்ற நிலையில மாறுதல் ஏற்பட்டுறதுதான் பேருதான் கருவி கண்ணங்களை மாத்துறது. இப்போ நல்லா கவனிங்க. இப்ப காதல என்ன ஊத்துனாங்க? தேன் ஊத்தல. காதல தேன் ஊத்தல. தமிழ் வந்தது. நாக்குல தேன் பட்டா என்ன மாதிரி இந்த ஆன்மாவுக்கு ஏற்படுமோ அது மாதிரி ஏற்படுது. என் கண்ணுல பால வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? வயிற்றுலயும் பால வார்த்தைன்னு சொல்லுவோம். என் கண்ணுல பாலை ஊத்தினா கண்ணு கெட்டு போயிடும். ஆனா எப்படின்னா வயிற்றுல ஊத்துன பால் எவ்வளோ குளிர்ச்சியா மனச கொடுக்குமோ அது மாதிரி கண்ணுல கிடைச்ச காட்சி என்னவாயிடுச்சு எனக்கு ஆன்மாக்குள்ள. புரியுதுங்களா? அப்போ ஆன்மாதான் அறிகின்ற பொருள். இதெல்லாம் அசசரிஸ். எது? இந்த கண்ணு, மூக்கு, இதெல்லாம் இது அறியல. நல்லா தெரிஞ்சு, இதுக்கு அறிவே இல்லை. இது அறியல. அறிகின்ற கருவிகள் தான். இந்த கருவி மூலமா நான் அறிகின்றேன் அப்படின்னா அது தவறான போக்கு. இப்போ நம்ம இங்க எல்லாம் கவனிங்க. எல்லாருக்கும் இப்படி சொன்னா புரிஞ்சிடும். சாம்பார் வைக்க தெரியும் எல்லாருக்கும். சாம்பார் வைக்க தெரிஞ்ச நமக்கு கரண்டியை போட்டு கிண்டுறோம் இல்ல? கரண்டியை போட்டு கிண்டுறோம். இந்த கரண்டி தான் சாம்பார் வைக்குதா? நாம சாம்பார் வைக்கிறோமா? நம்ம தாங்க ஐயா வைக்கிறோம். கருவி கரணங்கள் துணை இல்லாம வைக்க முடியாது. கருவி கரணங்கள் வைக்குது. ஆனா நாம தான் சாம்பார் வைக்கிறோம், நாம தான் ருசிக்கிறோம். அது மாதிரி இந்த கருவி கரணங்கள்லாம் கரண்டி, சட்டி, வடை சட்டி, அதெல்லாம் இந்த சட்டி மூலமா, இந்த சட்டியவே நான் அறிஞ்சுக்க கூடாது. அதை தாண்டி நாம பெருமான அப்ப ஆன்மாவினுடைய நிலையை மாத்துறதுக்கு பேரு தான், ஆன்மாவினுடைய அந்த அறிகின்ற தன்மையை மாத்துறதுக்கு பேருதான் பதிகரணங்களாக மாறுதல். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் பார்க்கிறது ஏற்கனவே பாடின பாட்டுதான், திரும்பவும் அதே பாட்டு பாடுறேன். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீ சுமந்தே சொன்னார் இல்லையா? களிறு வருவன கண்டு பிடியும் களிரும் சேர்ந்து வருது. பிடி என்றால் என்னது? பெண் யானை. களிறு என்றால் ஆண் யானை. ரெண்டுமே சேர்ந்து. அப்ப ஆண் யானையும் பெண் யானையும் வரும்போது அது என்னவா பார்த்தாரு? அப்போ கண்ணு மூலமா பார்த்தா என்னதான் தெரியும்? கண்ணு மூலமா பார்த்தா யானை தான் தெரியும். அது தாண்டி ஆன்மா எல்லாருடைய ஆன்மாலையும் யார் இருக்கா? எல்லாரும் சிவபெருமான் இருக்காரா இல்லையா? ஏன் உங்க ஆன்மா இயங்குதா இல்லையா? கையை தூக்குங்க எல்லாரும். என்னைய மாதிரி கை தூக்குங்க எல்லாரும். கை யாரெல்லாம் தூக்கிட்டீங்க? கைய தூக்கியாச்சு. அருமை அருமை. எல்லாரும் கை தூக்கியாச்சு.
எல்லாருனாலையும் கை தூக்க, நான் சொன்ன உடனே கை தூக்க முடியுது அப்படின்னா உங்க ஆன்மா இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆன்மா இயங்குதுன்னா உள்ளுக்குள்ள யாரோ இயக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ கார் வீட்டுல வச்சிருக்கோம், பார்க் பண்ணிட்டோம், கார் திடீர்னு அப்படியே அப்படியே அழகா வளைஞ்சு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? கார் வளைஞ்சு அப்படியே அழகா போகுது, என்ன அர்த்தம்? உள்ள உட்கார்ந்து யாரோ இயக்குறாங்க. மட்டுமே ஐயோ ஏதோ ஒரு படுபாவி காரை திருடிட்டு போறானே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஐயோ ஏதோ ஒரு படுபாவி கார். அப்பதான் வீட்டுக்காரரு கால் பண்ணி, என்னங்க கார் யாரோ ஏமா நான் தாம உனக்கு காலையில சொல்லாம கார் எடுத்துருக்கு, நல்ல வேலை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டியம்மான்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிச்சு, காரு தானா போகாது, சடப்பொருள் தானா இயங்காது. சடப்பொருள் இயங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உள்ளுக்குள்ள எவனோ இருக்கான். நீங்க கேட்கலாம், எங்க வெறுமனே பேக், அதாவது நான் இந்த நம்ம இது போடுவோம்ல, ஹேண்ட் பிரேக் போடாம விட்டுட்டோம்னா கார் என்ன ஆகும்? அதுவும் நகரம் இல்ல, உள்ளுக்குள்ள ஆள் இல்ல, அதுவா நகரம் இல்ல. அப்படி நகர்ந்தா எப்படி நகரும்? காரு மாற நகர்ந்து எங்கிட்டாவது போய் முட்டிடும் இல்ல? ரெகுலரா நகராது. புரியுதுங்களா? ரெகுலரா நகராது. நேர்கோட்டுல சரியான பாதையில நகருது, சடப்பொருள் சரியான பாதையில நகருதுன்னா அதை நகர்த்துகின்ற ஒருவன் உளன். நாமெல்லாம் யாரு? நம்ம உடம்பு சடப்பொருள் தானே. இப்ப நான் உங்களை கை தூக்குனோடனே கை தூக்கிட்டீங்க. நான் கை தூக்குன்னு சொல்றப்ப நீங்க நாக்க நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? கை தூக்குன்னு சொல்றேன், நீங்க நாக்க நீட்டுறீங்க, அப்ப என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஏதோ கோளாறு, ஓட்டுறவன் சரியா ஓட்டலன்னு அர்த்தம். கரெக்டா? புரிஞ்சுங்களா? அப்போ சடப்பொருள் சரியா இயங்குதுன்னா அதை ஒருவன் அறிவுள்ளவன் சரியா இயக்குறான்னு அர்த்தம். காலையில தூங்குது, மன்னிக்கணும், காலையில தூங்குதுன்ற, நைட்டு தூங்குது, காலையில எந்திரிக்குது, பகல்ல சாப்பிடுது, இது நல்லா காசிப் பேசுது. எப்படி? அவங்க போயிட்டாங்களான்னு நல்லா கவனிக்குது, இனிமே வரமாட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்ச உடனே பின்னாடி யாரோ தட்டுற மாதிரி இருக்கு, என்ன நான் வந்துட்டேன், ஐயோ இவங்க இந்த பக்கம் போனாங்க நினைச்சோம். அப்போ இந்த ஆன்மாவுக்கு சரியா கணிக்க முடியும், இது சரி தவறு. அப்ப உள்ளுக்குள்ள இந்த சடப்பொருளை இயக்குகின்ற ஒருவன் உளன் அப்படின்னு. அப்போ ஒண்ணு தெரிஞ்சு, அப்போ ஆன்மான்ற உடம்புன்ற காருக்குள்ள யார் இருக்கா? சிவபெருமானுங்க ஐயா. சிவபெருமான் இருக்கான். நல்லா கவனிங்க, உடம்புன்ற காருக்குள்ள சிவபெருமான் இருக்கான். எந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கான்னா டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கான். நாம எங்க உட்கார்ந்து இருக்கோம்னா பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துருக்கோம். உடம்புன்றது காரு, டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவன் சிவபெருமான், பின்னாடி இருக்கிற சீட்ல உட்கார்ந்து. ஆமா, இந்த பேசஞ்சர் சீட்டை மட்டுமே நினைச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தா அந்த பார்வை தான் என்ன பார்வை? பசு பார்வை. நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற சிவபெருமானையே நான் பார்த்தேன்னா அதுதான் பதிப்பார்வை. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு முன்னாடி சுகந்தி அம்மா தெரியுறாங்க, எனக்கு முன்னாடி மதிலாம்மா தெரியுறாங்க, சுசிலாம்மா தெரியுறாங்க, மாரீஸ்வரி அம்மா தெரியுறாங்க, கலைச்செல்வி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அப்புறம் லோகநாயகி அம்மா, புவனேஸ்வரி அம்மா, அப்புறம் ஜானகி அம்மா எல்லாம் தெரியுறாங்க, குகப்பிரியா அம்மா தெரியுறாங்க. இது எல்லாம் தெரியுறீங்க இல்லையா? நீங்க தெரியுற உங்களுக்கு புஷ்பாமா தெரிறாங்க, பிரேமமா. இப்ப தெரிகிற உங்களை நான் உருவமா பார்க்காம உங்களை காரா நான் பாத்துக்கிட்டேன். காருக்குள்ள யாரு? எங்க மாமா நேரு அப்படின்னு சொல்ற மாதிரி காருக்குள்ள யாருன்னா எங்க அப்ப சிவபெருமான் சாரு. எங்க அப்ப சிவபெருமான் சாருன்னு உங்க உடலை பார்ப்பது என்னுடைய கண்ணு, உங்க உயிரை பார்ப்பது என் உயிர். அப்ப என் உயிருக்கு பார்வை தருவதுதான் சிவ பார்வை. அப்போ நான் உங்களை பார்க்கின்ற பார்வைய என் கண்ணுனால பார்க்காம என்னுடைய ஆன்மானால டைரக்டா பார்த்தேன்னா அந்த பார்வைக்கு பேருதான் சிவ பார்வை. அப்போ இப்ப யாராவது உயிருள்ள பொருள் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள அது உடலை பாக்குறத மறந்து இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணுவான், கண்ணுக்கு வேலை கொடுக்காம உள்ள இருக்கிற சிவத்து இதுக்குள்ள நகருது இல்ல, இதுக்குள்ள சிவம் இருக்கு. அழகா என்ன பாம்பு வருது, என்ன அழகா பாரு டிசைன் பண்ணிருக்கான், உள்ளுக்குள்ள உட்காந்து எப்படி ஓட்டுறான், நச்சு பல்ல வேற கொடுத்துருக்கான், என்ன அழகு என்ன அழகு. நினைக்கும் போது பாம்பை பார்த்து பயம் வருமா? எங்க அப்பா இடுப்புல கட்டின பெல்ட் ஆச்சே அப்படின்னு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, யானை வருது மிதிக்கிறதுக்கு வருது, யானைய பார்த்தாரு, சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும்
வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரணேரும் அகல வாலயரவும் இன்னன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்படி வருகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள சிவத்தை பார்த்தோம்னா பயம் வருமா? எங்க அப்பன் தானே வரான், என்ன பண்ண போறான், என்ன பண்ண போறான், எங்க அப்பன் தானே வர்றான், என்ன பண்ண போறான் அப்படின்ற எதை பார்த்தாலும் பயம் வராது. இந்த பயமற்ற நிலைதான் இன்ப நிலை. அப்போ உங்களுக்கு இன்பம் எப்ப வரும்னா, நீங்க இந்த கருவிகள் எல்லாம் கீழே போட்டுட்டு நீங்க சிவ கருவியாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் அறிவு, அந்த பொருளை மட்டும் நீங்க ரேடியேட் பண்ணி அது மூலமா எல்லாத்தையும் அறிய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, நமக்கே தெரியுது ஸ்பூன்ல பதி அறிவு நமக்கே தெரியுது. ஸ்பூன்ல கொஞ்சம் போல சாதம் இருக்குன்னா என்ன பண்றோம்? சாதத்தை தான் சாப்பிடுறோம், எதை சாப்பிடல, ஸ்பூனை சாப்பிடறது இல்ல. அது மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆன்மாவில இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற அந்த ஞானத்தை வளர்க்கறதுக்கு பேருதான் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. ஆன்மாவை இயக்குபவன் சிவபெருமான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போதிப்பதுதான் சிவபூஜை. அதை பண்ண எல்லாரையும் ஆன்ம வடிவமாவே பார்க்கிறோம் இல்லையா? இப்ப ஆன்ம வடிவமா பார்க்கறதுனால ஆணா இருக்கட்டும், இப்ப ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லைன்னா என்ன வராது? காமம் வராது. முதல்ல காமம் வராது. ரெண்டாவது நமக்கு கோபம் வராது. மூணாவது பொறாமை லோபம் வராது, மதம் வராது, கோபம் வராது, மாச்சரியம் வராது. அறுவகை நோய்களும் அருந்து போகும். நம்ம கிட்ட அறுவகை நோய்களும் அருந்து போகணுன்றதுக்காகத்தான் நாம இந்த ஆன்ம பார்வையை நமக்கு வர்றது ஒரு ஆன்மா. உட்கார்றதுக்கு எனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் ஒரு ஆன்மா, நான் பேசிக்கிறது ஒரு ஆன்மா அப்படிங்கிறத பாரு. ஆனா ஆன்மான்னு பார்க்க கூடாது. ஆன்மாக்குள்ள உள்ள உள்ள சிவத்தை தான் பார்க்கணும். சூரியன் வருதா, இந்த காரை சூப்பரா ஓட்டுறானே நம்ம டிரைவர், காலையில கரெக்டேத்துக்கு 6:06 வந்துருது, சாயங்காலம் 5:57 மறந்துடுது. எப்படிடா இப்படி அக்யூரேட்டா நீ ஓட்டுறல வண்டிய, இந்த வண்டியை எப்படித்தான் ஓட்டுறையும்? அந்த சூரியனை ஓட்டுற மாதிரி என்னையும் ஒழுங்கா ஓட்டினேன். நான் காலையில எந்திரிக்கணும், நீ ஒரு பக்கம் ஓட்டுற, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன், நீ ஒரு பக்கம் ஓட்டுற, நான் ஒரு பக்கம் இழுக்கிறேன். சாமி நல்லா கவனிங்க, சூரியன் ஓட்டுறாருல, ஆனா அவங்க பேசஞ்சர் கிடையாது, அதனாலதான் அவர் ஓட்டுற ஓட்டுக்கு ஓடுது. புரியுதுங்களா? சூரியன் அது சடப்பொருள், பேசஞ்சர் இல்லாம வெறும் கார் தான், அதனால அது ஓட்டுறதுக்கு ஓடுது. நாமெல்லாம் யாரு? பேசஞ்சர் உட்காந்துருக்கோம். நாம என்ன பண்றோம்? டிரைவர் நேரா வண்டிய மாலுக்கு விடு, நேரா வண்டிய மாலுக்கு விடு. நான் பார்த்திருக்கேன், நம்ம டிரைவர்கிட்ட சொல்லுவோம், நம்ம டிரைவர் யாரு? சிவபெருமான். அப்படி நாம இந்த பக்கம் இழுக்கிறோம் சிவபெருமான். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை என்னது? இழுப்பறியா, எப்பா டிரைவரு இன்னைக்கு எங்க போகணுமோ ஓட்டிட்டு போ, நான் உட்காந்துக்கிறேன், எங்க போகணுமோ ஓட்டிட்டு போ. ஒரு முல்லா கதை, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முல்லா கதை என்னது? முல்லா வந்து ஒரு கழுதை வச்சிருப்பாரு. கழுதை, புது கழுதை வாங்கினா முல்லான்றவர். ஒரு பாரசீக கதை இது. கழுதை வாங்கினா, ஏறி உட்காந்துட்டு கழுதை அப்பதான் புது கழுதை பழகாது இல்லையா, அது வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் போகானா இந்த பக்கம் போகாதான். அப்படி எல்லாரும் சொல்லுவாங்களா, ஏன்டா இந்த கழுதையை வித்துற வேண்டியதானே, அதான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது, இதை வித்துடலாம் இல்ல, இது ஏன் வச்சுட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னானா. சரின்ட்டு கடத்தூருக்கு போயிட்டு அவர் இன்னொரு நாள் பார்த்தாங்களா, ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு கடத்தூர்ல அவரை பாக்குறாரு. முல்லா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இப்ப கடத்தூருக்குலாம் வர்ற கழுதை என்ன செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டான். கழுதெல்லாம் செட் ஆகல, அது போக்குக்கு போகும். இன்னைக்கு வந்து ஜவுளி கடைக்கு போச்சுன்னா ஜவுளி பர்ச்சேஸ் இன்னைக்கு நான் முடிச்சிருவேன், நாளைக்கு அது வந்து இது வெங்கல கடை பாத்திரத்துக்கு போச்சுன்னா அங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் பண்ணிக்குவேன், அது போற இடத்துல ஏன் பர்ச்சேஸ் முடிச்சுக்குவேன், அதுகிட்ட நான் என்ன பண்ணலன்னா நீ அங்க போ இங்க போ நான் சொன்னா அது கேட்கவே கேட்காது. அப்படிங்கிற மாதிரி நாம சிவபெருமான் நம்மளை கல்வியா நினைச்சா, இது போற என்ன பண்ணிட்டாரு, நீ எங்க போ சொல்றியோ நான் விடுறேன் வண்டிய, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க, நீ விடுற கோடு. அது மாதிரி நமக்கு ஒரு காலத்துல நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம், நாம
நம்ம சரியில்லை, டிரைவரை நம்பிடுவோம். டிரைவருக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு நம்ம நம்பி டிரைவர் நல்லதுதான் செய்வார் நம்பிட்டோம்னா, டிரைவர் இன்னைக்கு எங்க போகணுமோ உங்க இஷ்டம் தான், நீங்க கொண்டு போய் நல்லபடியா விடுங்க அப்படின்னா டிரைவர் அந்த நினைப்பா பார்த்துட்டு இனிமே வர்றவங்க அத்தனை பேரையும் சிவரூபமாக பார்க்கின்ற அந்த பார்வை, அந்த நுகர்வு, அதுக்கு பேரு தான் என்னது? பதி அறிவு, சிவ அறிவு. ஆனா நம்ம வச்சிட்டு இருக்கிற அறிவு நம்மளோட அறிவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு செய்தி, என்ன ஒரு செய்தி, எப்படிடா நான் அதை பாக்குறது? எப்படி நான் அதை பாக்குறது? அப்போ இந்த கருவி கரணங்கள் எல்லாம் கழட்டி விடணும். எனக்கு இன்னும் சரியா புரியல சாமி, நீ ஒண்ணு எனக்கு என்னமோ நீ சொல்றதுல நம்பிக்கை இல்லை, நீ சொல்றதுல நம்பிக்கை இல்லை, இன்னும் நல்லா கிளியரா சொல்லலாம். என்னன்னா, இந்த உலகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம்ல, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு 36 கருவி இருக்கா? ரொம்ப நீங்க சித்தாந்தம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு 36 ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, வாய், இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 36 கருவிகளோட நாம சேர்ந்து இருக்கிறப்போ நமக்கு என்ன நிகழுது? என்ன நிகழுது? இந்த மாதிரி 36 கருவிகளோட அனுபவம் நிகழ்த்துங்க ஐயா. அனுபவம் நிகழ்வு. எப்படிப்பட்ட அனுபவம் ஐயா? இன்ப துன்பங்கள் நல்லவை தீயவை நிகழுதுங்க ஐயா. அருமை அருமை சாருமத்தியம்மா. இந்த அதுக்கு பேரு நனவுன்னு அர்த்தம். இந்த 36 கருவியும் தொக்கி போட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? நனவுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. நீங்க ரொம்ப பெரிய சித்தாந்தம் படிக்க வேணாம், நான் சிம்பிளா சொல்லி முடிக்க போறேன். இந்த 36 கருவியும் லாக்ல இருந்தா அதுக்கு பேரு நனவுன்னு பேரு. நனவுல இருக்கும்னு அர்த்தம். சாக்கிரதைன்னு சொல்லுவாங்கல்ல, ஜாக்கிரதைன்னு ஜாக்கிரதைன்னா நனவு. அது சமஸ்கிருத சாக்கிரதை, தமிழ்ல நனவு, அவ்வளவுதான். சாக்கிரம்னு சொல்லுவோம். இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கோம்ல, பஸ்ல போயிட்டு இருக்கோம், அப்படியே லேசா ஜன்னல் காத்து ஜெர்ன்னு அடிக்குது, என்ன பண்ணுவோம்? கொயின்னு தூங்கிடுவோம்ல, மறந்து தூங்கிடுவோம். நம்மள என்ன மாதிரி பஸ்ல தூங்குறோம் பார்க்க. நானா அப்படின்னா ஏறி உட்காந்து அடுத்த ஸ்டாப் போவோம்ல, அதுக்குள்ளே ஒரு தூக்கம் போட்டு எழுச்சிருவேன். அதுக்குள்ளே படுப்பா 2 நிமிஷத்துல தூங்குறேன், நீ எல்லாம் மனுஷனான்னு கேட்பாங்க. 2 நிமிஷத்துல தூங்கு. எனக்கு வடிவேல் சொல்றப்போ எனக்கு இப்பதாங்க டைம் கிடைக்கும், பஸ்ல உட்காந்து போறப்பதான் டைம் கிடைக்கும், மித்த நேரம் எல்லாம் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், இந்த டயத்துல தான் தூக்க முடியாது, ஆளை விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த அப்ப என்ன ஆகும்னா கருவி கர்ணங்கள் கலன்றும். 36ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்க, சும்மா புரியறதுக்காக சொல்றேன். 5ஆ மாறிடும். 36 என்ன ஆயிடும்? 5 கருவிகளா மாறிடும். 24 கருவிகள் தான். காலம் இருக்கு, காலம் அப்படிங்கிற அந்த காலக்கருவிகள் அது ஒரு 7, நம்ம சிவ தத்துவங்கள் ஒரு 5, அதெல்லாம் சேர்த்து 36 கருவிகள். ஆனா அந்த 36 கருவியில நான் என்கிட்ட கருவி எத்தனை கருவி? 5 கருவி மட்டும்தான் இருக்கு. மிச்சம் 31 கருவி போயிடுச்சுன்னா முதல்ல என்ன ஆகும்? தலை தொங்கிரும். பாத்தீங்களா? தலை, ஏன்னா அந்த ஆன்மா கண்டத்துக்கு வந்துடும், இங்க வந்துடும். என்ன அப்படி இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? கனவு. இப்போ நனவுல நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு அம்மாவை நம்ம வீட்டு அம்மாவை வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அம்மா சொன்னோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை. நம்ம வீட்டு அம்மாவை நம்ம வீட்டுக்காரரையும் நம்ம அப்படியே வச்சுக்கோம். நம்ம அம்மா நம்ம வீட்டு கல்யாணம் முடிச்சிட்டோமா இல்லையா? எல்லாரும் ஆமாவா இல்லையா? முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நாம படுற பாடு சிவபெருமானுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சரியா? அப்போ முதல்ல என்னவா இருந்தது? இன்பமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது? ஆகா இது இன்பம்னு நினைச்சமே, இப்ப பார்த்தா எந்த நாட்டுல இருக்கேன், எந்த தேசத்துல இருக்கேன், என்ன கஞ்சி குடிக்கிறேன், எதுவுமே தெரியல. எதுக்காக இப்படி ஓடணும்? சப்போஸ் கல்யாணமே முடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அண்ணாமலையார் கோவில்லையோ இல்ல எத்தனையோ அநாத ஆசிரமத்துல போய் ஜாயின் பண்ணிட்டு நம்மளா கூட சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு அது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு லோன்னு சரி அதெல்லாம் வேணும். ஆனா சரி உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அப்ப இன்பமா இருந்தது, அது என்னவா மாறிடுச்சு? துன்பம். அப்போ சொன்னாங்க, சாருமதி அம்மா சொன்னாங்க, இந்த உலகத்துல நம்ம கருவி கர்ணங்களோட இருக்கிறப்போ இன்ப துன்பம்னு 2 அனுபவம் வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, நமக்கு வர்ற இன்ப அனுபவம் இருக்குல்ல, விட்டு கவனிங்களேன், எனக்கு வர்ற இன்ப அனுபவம் இருக்குல்ல, எனக்கு வர்ற இன்பமும் இன்பம்ன்ற சட்டையை போட்டுக்கிட்ட ஒரு துன்பம், இன்பம்னு சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கிற துன்பம், கொஞ்ச நாள் கழிச்சு சட்டை கிழிஞ்சிடும், அதுக்கப்புறம் துன்பம் தான் இருக்கும். நாம இந்த உலகத்துல அனுபவிக்கிறது எல்லாமே என்னதான்? துன்பம் தான். இன்பம்னு சொல்றோம்ல, இன்ப துன்பங்கள். நாம அதுக்கு இன்பமா இருந்தா நிக்கணுமா இல்லையா? அது நிக்கலையே. நாம பெறுகின்ற அத்தனை இன்பத்துக்கும் ஆயுசு கம்மி தான். நான் சொல்லுவேன், சாமி அன்னைக்கு நல்லா சிரிச்சுன்னு வச்சுக்கோங்க, சாமி இன்னைக்கு நல்லா சிரிச்சேன்,
இது என்ன செய்ய போறேன்னு தெரியல, கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டேன், எவ்வளவு தூரம் வச்சு செய்ய போறது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ இந்த இன்பத்துக்கு சமமா அப்போ நாம பெறுகின்ற எல்லா இன்பமும் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு துன்பம் மறைஞ்சுதான் இருக்கு. அதனாலதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு யார் சொன்னா? நாவுக்கரச பெருமான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எப்போ? இறைவனுடைய இன்பம் மட்டும்தான் இன்பம்னு சொல்லலாம்ல. சிவபெருமானுடைய இன்பத்தை இன்பம் சொல்லிடலாம்ல. எப்ப என்னப்பா குழந்தைன்னு கேக்குறாங்க, ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லுவோமா? ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே பொம்பளை பிள்ளை இல்லதான், ஆமாவா இல்லையா? அது மாதிரி இன்பம்னு சொன்னாலே துன்பம் இல்ல. ஆனா கிளியரா போடுறாரு யாரு? நாவுக்கரசரு. இன்பமே என்னாலும், ஏன்னா நாம வச்சிருக்கிற இன்பம் எல்லாம் துன்பமாகும். ஆனா சிவபெருமான் இருக்கக்கூடிய இன்பம் துன்பமாகாது, அதுதான் நிலைத்த இன்பம். அதனாலதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்றேன். அப்போ ஐயா சரவணையா ஏதாவது கேள்வியா சாமி? ஐயா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கிற போது பிரேமமா ஒரு பாடல் பாட சொன்னாங்க. இன்னைக்கு அடியன் பாடின பாடல் வந்து, நன்று நாள்தோறும் நம்மினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் தொழுவினை பெருமான தொழுக இன்பம் மேலோங்குங்கிறது அந்த பாடலுடைய மைய கருத்து. ஐயா நான் கவனிச்சேன் ஐயா பாட்டுல இன்பம். இப்போ அருமை. இப்போ ஒண்ணுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 36 கருவிகளோடு கலந்து இருக்கிறப்போ நாம பெறுகின்ற எல்லா அனுபவமும் முடிங்க, துன்பம்தான். சரி சரி. இப்போ உங்களுக்கு ஒரு கனவு வருது. இதே வீட்டுக்காரரை கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் ஆகி லோன்னு பட்டு டப்புன்னு முடிச்சு பாக்குறீங்க, 20 வயசு. ஆஹா, யாரையும் கல்யாணம் முடிக்கல, இவ்வளவு நடந்திருக்கா. இப்போ கனவுல கல்யாணம் ஆச்சு இல்ல? கனவுல கல்யாணம் ஆச்சு, எல்லாமே நடந்தது. அந்த நிகழ்வு நமக்கு அனுபவம் நடந்துச்சா இல்லையா? அந்த அனுபவம் நடந்துச்சு. முடிச்சு பார்த்தா அது இல்ல. அப்போ கனவுல துன்பம் நடந்தாலும் திடீர்னு போய் சேர்ந்துற மாதிரி, சாகிற மாதிரி ஒரு கனவு. ஐயோ செத்துட்டோமே, நம்ம பிள்ளை யாரு பார்ப்பாங்க, குழந்தைங்க யாரு பார்ப்பாங்க, அப்படி டக்குன்னு முடிச்ச உடனே அப்பாடா சாகலையா, கைகால்லாம் இருக்கு போல, அப்பாடா சாமி நல்ல வேலை கனவுலதான் செத்து. அப்போ கனவுல துன்பம் வந்தா கூட என்னதான் இல்ல, கனவுல துன்பம் வந்துச்சு ஆனா இல்லையே, அது நடக்கலையே, அப்படிங்கிறப்ப அது என்னது? இன்பம் தானே. நல்ல வேலை நாய் கடிச்ச. ஒரு நாள் எனக்கு கனவு சாமி, கையில நாய், கருப்பு கலர் நாய், நான் நடந்து போயிட்டு இருக்கேன், சூனு கூட சொல்லல, அது என்னை பார்த்துட்டே இருந்துச்சு, எனக்கு கடிக்க போது நல்லாவே தெரியுது. நாயினாலே பயப்படுவாங்க. இப்படின்னு கையை காமிச்சேன், பார்த்தா கையை கடிச்சிருச்சு. நல்ல பல்லு பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கைய உதறினா நாய் என்ன ஆகும்? பல்லு ரொம்ப உதறிடும். கைய உதறாம விட பல்லு என்ன ஆகுது? பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. பல்லு பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ என்னையும் அறியாம, அப்ப பாருங்க, என்னையும் அறியாம கனவுல நமச்சிவாய் 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 என்ன சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு கண்ணை முடிச்சு பாக்குறேன், கனவு பார்த்தா என் பக்கத்துல என் புள்ள அந்த தலைக்கு மாட்டுற கிளிப்ப கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இதுதான் நாய் கடிச்ச மாதிரி இருந்ததா? அப்பாடா, நாய் கடிக்கல, நல்ல வேலை. நாய் கடிக்கிறது துன்பம் தான், ஆனா அது கனவுல நிகழும் போது இன்பமா மாறிடுது. ஏன்னா அதனால எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, அப்போ கனவுல நிகழும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அந்த அனுபவத்தினால ஏற்கின்ற இழப்பும் பெறுகின்ற விஷயமும் எந்த பயனும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கனவுல எனக்கு 1 லட்சம் 1 கோடி ரூபாய் கிடைக்குது, விழிச்சா என்னது? அதனால பலன் இருக்கா? இல்ல. கனவுல எனக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு, இல்ல. அப்போ அதனாலதான் எனக்கு என்ன ஆகுது? முடிச்ச உடனே என்ன ஆகுது? அப்பாடா, அதனால எனக்கு இன்பமும் இல்ல துன்பமும் இல்லை. அப்போ கருவி கரணங்கள் கம்மியாக நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்பங்கள் நிலைக்குது. இப்போ இதுக்கப்புறம் முழு உறக்கம் போயிடுறோம். முழு உறக்கம் போறப்ப என்ன ஆயிடுது? மொத்தமா நமக்கு எதுவுமே தெரியறது இல்ல. அதுக்கு பேருதான் இன்பம்னு சொல்லுவாங்க. இப்ப இன்பம்னு என்ன தெரியுமா? எல்லா கருவி கரணங்களையும் கழட்டி போட்டுட்டு
சொந்தமான அறிவுல இருக்கிறதுக்கு பேரு தான் இன்பம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல, சிவபெருமானை வணங்குறது, அதுக்கப்புறம் அறம் செய்வது, அப்படின்னு நிறைய இன்பங்கள் சொன்னீங்க இல்லையா? இந்த எல்லா இன்பத்துக்கும் ஒரு டெபினிஷன் என்னன்னா, கருவி கரணங்களை களைவதுதான் இன்பம். இப்படி சொல்லலாம்ல? இப்படி சொல்லுவோமா? மூச்சு விட முடியல, டாக்டர் என்ன பண்ணுவாரு? மூச்சு திணறலா இருக்கு, ஆக்சிஜன் கொடுங்க, சிலிண்டர் வச்சு கொடுப்பாங்க. சில பாத்தீங்கன்னா மூக்குல ஒரு டியூப சொருகி, வாயில இல்லாட்டி ஒரு டியூப சொருகி என்ன பண்ணுவாங்க? செயற்கை சுவாசம் சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்றப்பதான் தெரியும், மூக்குக்குள்ள வயர் போறப்பதான் தெரியும் எவ்வளவு வலிக்கும். தெரியுமா தெரியாது? தொண்டைக்குள்ள அந்த டியூப் சொருகிறப்பதான் எவ்வளவு வலிக்கும்னு தெரியும். அப்பாக்கெல்லாம் அப்படி சொருகுறாங்க, என்னால பார்க்கவே முடியுது. சரி, ஓகே. அப்படி சொருகிறப்போ வலிக்கும். இப்போ ஆர்டிபிஷியலா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு எப்ப அவன் சுவாசம் திரும்பிருச்சுன்னு சொல்லி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தெரியும் நாம எவ்வளவு அழகா மூச்சு விட்டுருக்கோம். புரியுதுங்களா? அன்னைக்கு அப்பதான் தெரியும் ஒவ்வொரு மூச்சு காத்தும் ரொம்ப இன்பமா இருக்கும். ஆஹா, மூக்குல டியூப் இல்லாம எதுவும் இல்லாம இன்பமா இருக்கும் பாரு, எவ்வளவு அழகு அப்படின்ற அந்த இன்ப காத்த அப்பதான் சுவாசிக்க முடியும். புரிதுங்களா? அப்போ கீழே விழுந்துட்டோம், கை ஒடிஞ்சிருச்சு, இல்ல கால்ல பிரேக் ஆயிடுச்சு, ஒரு சின்ன குச்சியை வச்சு நடந்து போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு குச்சியோட தயவு இல்லாம கால்லாம் சரியாகி நம்ம இயல்பா நடக்கிறப்பதான் ஆகா, இவ்வளவு நாள் எவ்வளவு இன்பமா நடந்தோம் நம்ம அப்போ கடைசி வரைக்கும் அந்த குச்சி உபகரணங்களை பயன்படுத்துவது என்பது துன்பத்தை தரும். உபகரணங்கள் இல்லாம அந்த இயல்பாக நிற்பதுதான் இன்பத்தை தரும். அப்போ உபகரணங்களிலிருந்து நீங்குவதுதான், நல்லா கவனிக்கிறேன் பாருங்க, உபகரணங்களிலிருந்து நீங்குவதுதான் இன்பம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராவது கேட்டாங்கன்னா இன்பம் எது? சிவபெருமான கும்புறதெல்லாம் கிடையாது. சிவபெருமான கும்புறதெல்லாம் நல்லா கவனிங்க. நான் சிவபெருமான கும்புறது இன்பம் சொல்ல மாட்டேன். ஏன்? சிவபெருமான கும்பிட்டுக்கிட்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப சிவபெருமான கும்பிடுறது இன்பமா? எனக்கு கை புரியுதுக்கா? மூக்கு செயற்கை சுவாசம் மாதிரி நான் சிவபெருமான கும்பிட்டே மூக்குல டியூப சொருகிக்கிட்டே அலைகிறேன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே அப்படிதான் சுவாசிக்கணும். எனக்கு இன்பம் இல்லை. ஆனா நான் சிவபெருமான கும்பிடல, எதுவும் பண்ணல எல்லாம். ஆனா நான் இயல்பிலேயே நிக்கிறேன், என்னுடைய இயல்பிலேயே நிக்கிறேன் அப்படின்னா அதற்கு பேருதான் இன்பம். இயல்பில் நிற்றல். இயல்பில் நிக்கிறதுனா ஒண்ணும் கிடையாது, கருவி கரணங்கள் அற்ற நிர்மால்ய நிலை. நிர்மால்யம் அர்த்தம் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு அப்படி. நீங்க பாத்துறீங்களா? நீங்க அந்த மாதிரி தரிசனம் பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு. மயிலாப்பூர்ல அப்படி ஒரு தரிசனம் அடியேன் கிடைக்கும். நீங்க அடிக்கடி மயிலாப்பூர் போங்க. எனக்கு சொக்கநாதர் அபிஷேகம் நான் பார்க்க முடியாது. நான் மேக்சிமம் அம்மாவோட சன்னில தான் நிற்பேன். ஏன்னா தரிசனம் பார்த்துட்டு வந்தோம்னா மீனாட்சியை பார்க்க முடியாது, அங்க கூட்டம் மூடிடும். அதனால இந்த நாள் அப்படி பாத்துக்கலான்ட்டு வீட்டுல விட்டுட்டு நான் மீனாட்சி கோயிலே நிற்பேன். ஒரு நாளும் சொக்கநாதருடைய பாலாபிஷேகம் பார்த்தது இல்லை, கடைசி பள்ளியறை பூஜை பாலாபிஷேகம். நீங்க இதுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மயிலாப்பூர் போனீங்கன்னா கரெக்டா 9:15 9:30 நினைக்கிறேன் போனா, ஐயோ எங்க அப்பனுக்கு தலையில இது இருக்காது, அது பேர் என்ன, நாகாபரணம் இருக்காது, நீற்றுப்பட்டை இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே நிர்மால்யமா இருப்பான். அப்படியே பால் சரசர ஊத்துவாங்க. நீங்க கரெக்டா சொல்லணும்னா 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் தான் பால் ஊத்துவாங்க, அப்படியே தர போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அந்த நிர்மால்ய தரிசனத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அண்ணாமலையார் மாதிரி காசு மாலை ஒட்டியான எல்லாம் போட்டு நிக்கிறப்ப எனக்கு கிடைக்கும். அப்போ இந்த நிர்மால்யம் அப்படின்னா எல்லாம் கலைந்த நிலையாக நிற்கிறதுக்கு பேரு. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு நாம இயல்பாக நிற்கிறதுக்கு பேரு தான் என்ன? நிர்மால்ய தரிசனம். அம்மா வீட்டுக்கு போனா பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஏன்? இந்த அம்மா ஏதாவது வேலை செய்யலான்றதை விட வேலை முதல்ல இந்த அம்மா சேலையை கட்டணும், இப்படிதான் இருக்கணும். ஆமா, நைட்டிய போட்டு பேசாம பிரியா இருக்கலாம். அதுதான் அந்த இன்பம் எப்படி இருக்கும் பெண்களுக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு போனா நான் எப்ப எல்லாம் தூக்கி முதல்ல எங்க வீட்டுக்கார தலையில தூக்கி போட்டு பிள்ளைகளை தூக்கி எங்க அம்மாட்ட தூக்கி பிள்ளைக்கு நாலு ஊட்டு அப்படின்னு ஊட்டிட்டு எல்லாத்தையும் போயிட்டு, அப்பாட சாமி 4 நாளைக்கு எவன் தொந்தரவும் கிடையாது, நிம்மதியா இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் கலட்டி விடுறோம்ல, அப்பதான் இன்பம் வருது. அப்போ அது போல நம்முடைய கருவி கரணங்கள் எல்லாத்தையும் கலட்டி விடுறதுக்கு பேரு தான் என்னது?
அந்த கருவி கரணங்கள் காட்டுவதற்கு பேர் தான் இன்பம். அந்த இன்பத்தை பெறுவதுதான் என்னது? பசு. அந்த அப்ப இப்ப நம்ம யார் மூலமா பாக்குறோம்? எந்த கண்ணு மூலமா பாக்குறோம்? என்னுடைய ஒரிஜினல் கண், அதுக்கு பேர் அறிவு கண்ணுன்னு பேர். அறிவு கண்ணு மூலமா பாக்குறோம். அறிவு மூக்கு மூலமா நுகர்றோம். அறிவு நாக்கு மூலமா சுவைக்கிறோம். அறிவு அப்படி எல்லாம் என்னுடைய டேஸ்ட்ல நான் பண்றப்போ என்ன ஆகும்னா எனக்கு இன்பம் அதிகமா. இதுக்கு பேரு நல்லா கவனிங்க ஐயா, பதியறிவு தானே. இதுக்கு பேரு பதியறிவு. இதுக்கு பேரு பதியறிவு தான். என்ன அர்த்தம்? அறிவு கண்ணா சிவபெருமானோட கண்ணு எனக்கு வந்துச்சு. நல்லா கவனிங்க. என் கண்ணை தூக்கி என் கண்ணு இருக்கிற இடத்துல இப்ப யார பொருத்திட்டேன்? நல்லா கவனிங்க. யார பொருத்திட்டேன்? சிவபெருமான் கண், அதாவது அறிவு கண். என்னுடைய மூக்கு இருக்கிற இடத்துல சிவபெருமானுடைய மூக்கு, அறிவு மூக்கு. என்னுடைய மூக்கு இருக்கிற வாய் இருக்கிற இடத்துல சிவபெருமானுடைய வாய், அறிவு வாய். எல்லாமே சிவபெருமான மாத்தியாச்சு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது எல்லாரும் ஆன் பண்ணாதான் சொல்லுவேன். நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணாதான். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்? என்னுடைய எல்லா கருவி கரணங்களையும் சிவகரணங்களாக பொறுத்துறேன்ல. என்னுடைய எல்லா கருவி கரணங்களையும் சிவகரணங்களாக பொறுத்துறேன் இல்லையா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு சிக்கன பிடித்தேன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? சிக்கன பிடித்தேன். சிக்கன பிடித்தேன் என்ன அர்த்தம்? கைய பிடிக்கிற சிக்கன பிடித்தேன் இல்ல, அவளை பிடிக்கிற சிக்கன பிடித்தேன் இல்ல. அவன் கண்ணும் என் கண்ணும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அவன் மூக்கு இப்ப என்ன ஆச்சு கவனிங்க. என் கை தெரியுதா? இங்க சிவபெருமான் தெரியுதா? இப்போ இவரோட விஷயம், இவரோட கண்ணு ரெண்டு பேரும் அப்படியே ஒட்டிட்டாங்க. இப்போ எல்லாமே இப்போ நீங்க பாத்துருக்கீங்களா? லாக்குல கரெக்டா என்ன பண்ணும்? நாம விடுற சாவி கரெக்டா போய் லாக் ஆகி எல்லா இடத்தையும் பிடிச்சு அதை கரெக்டா திறக்கும்ல. அந்த மாதிரி சிவகரணங்கள் எல்லாம் இந்த பசு கரணங்கள் எல்லாம் பதிகரணங்களோடு எல்லாம் சரிக்கு சமமா சேர்றப்போ பூட்டு ஓப்பன் ஆயிரும். பிரபஞ்ச ரகசியம் தெரிஞ்சிடும். அனைத்து விதமான ஆற்றலும் கிடைச்சிடும். ஆமா, வைரஸ் சிவகாமியை மியூட் பண்ணிக்கலாம். அனைத்து விதமான ஆற்றலும் கிடைச்சிடும். 18 அத்தமா சித்திகளும் கிடைச்சிரும். எல்லாம் நிகழ்ந்துரும். ஆனாலும் சிவபெருமான் தான் உயர்ந்தவன்ற எண்ணம் வரும். இதற்கு பேருதான் சிக்கன பிடித்தேன். சிக்கன பிடித்தேன்னா காலை பிடிக்கிறது இல்ல, கைய பிடிக்கிறது இல்ல. சிவபெருமானுடைய அந்த சிவபெருமான அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே கண்ணும் கண்ணும், மூக்கும் மூக்கும், வாயும் வாயும் அப்படியே பெருமானோட அப்படியே அவனுடைய கரணங்கள் என்னுடைய கரணங்களா மாறுவதற்கு பேருதான் சிக்கன பிடித்தேன். சிக்கன பிடித்தேன். நாம முத சிக்கன பிடிச்சிருந்தோம். யார சிக்கன பிடிச்சிருந்தோம்? நம்ம கண்ணு அவ கண்ணு, நம்ம மூக்கு அவ மூக்கு, நம்ம வாய் இப்படின்னு யார பிடிச்சிருந்தோம்? நம்மளுடைய தாய் தந்தையரை தான் நம்ம சிக்கன பிடிச்சிருந்தோம். அதனாலதான் அப்பா மாறியே கண்ணு, அப்பா மாறியே மூக்கு, அம்மா மாறியே வாயி, அம்மா மாதிரியே விஷயம், அப்புறம் அப்பா மாதிரியே நட வருதா இல்லையா? மொத்தமா சிக்கன பிடிச்சிருக்கோம் இல்ல. கவனிங்க, அவங்களை அப்படியே என்ன பண்ணிட்டோம்? க்ளோன் பண்ணிட்டோம், காப்பி பண்ணிட்டோம். ஆமாவா இல்லையா? இன்னை பாருங்க, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எல்லாரும் யாரையும் மூஞ்ச காட்ட, யார் முகத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. இல்ல வடை சாப்பிட்டாலும் பரவாயில்ல, சட்னி இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டுருங்க. எல்லாரும் உங்க முக குறிப்பு மட்டும் காமிச்சிருங்க. அவங்க மியூட் பண்ணிக்கலாம். சந்திராமணியை நம்ம மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் என்ன ஆச்சு? பாதி பேர் ஆளவே காணுமே, என்ன ஆச்சு எனக்கு தெரியவே இல்லை. சரி, ஓகே. சரி, ஓகே. சரி, ஐயா 8:30 மணிக்கு உக்காந்து எடுத்து விட்டுறோம், எழுந்துக்கலாம். உங்களை பார்த்துனே உக்காந்து இருக்கிறான். வீடியோவை ஆன் பண்ணல, உங்களை பார்த்துனே இருக்கிறேன். இங்க பாருங்க, புவனேஸ்வரி அம்மா, சுசீலா அம்மா, சுகந்தி அம்மா, அப்புறம் கோபுரியா, அப்புறம் கலைச்சர், இவங்க எல்லாம் வந்து எனக்கு எப்பவுமே முகம் காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எப்பவுமே நிகழும். அவங்களுடைய முக குறிப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம யார சிக்கனை பிடிச்சிருக்கோம்? நம்ம அப்பா அம்மாவை சிக்கனை பிடிச்சனாலதான் நம்மங்களோட குணம் நமக்கு வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம அப்பா அம்மாவோட குணம் நமக்கு எப்படி வந்திருக்கு? இயல்பா வந்திருக்கா இல்லையா? யாராவது ஊட்டினாங்களா? இல்ல. எங்க அம்மாக்கோ தாய போல பிள்ளை, நூலை போல அது மாதிரிதான் இருக்கு. அது மாதிரி எங்க அம்மா மாதிரிதான் இருக்க முடியும். எங்க அப்பா அம்மா அவங்கள அப்படியே சிக்கனை பிடிச்சு நான் இருக்கேன். என் உடம்பு, என்னுடைய ஆன்மால சிவத்தை சிக்கனை பிடிக்கிறதுக்கு பேருதான், அப்படியே சிவனுடைய கரணங்கள் அப்படியே பதிக்கிறதுக்கு பேருதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆயிடுவீங்க? எப்படி அப்பா மாதிரி குணம் வருதோ, அம்மா மாதிரி குணம் வருதோ, அது மாதிரி உங்களுக்கு யாரோட குணம் வந்துடும்? சிவபெருமானுடைய குணம். சிவபெருமான குணம் எது?
யாரிடம்தான் அன்பு செய்யறது? சிவமான தன்மை. ஆமா, சிவமாம் தன்மை. அப்போ இந்த சிக்கனை பிடித்தால், இப்பதான் கடைசி பாட்டுக்கு வந்துட்டேன் நான், வந்துட்டேன் போற்றிக்கு வந்துட்டேன். இந்த சிக்கனை இப்ப உடம்ப சிக்கனை பிடிச்சனால அவன் யாரு? ஏத்தாப்பு நிக்கிறவர் யாரு? மீச வச்சு ஒருத்தர் வளர்த்தியா நிக்கிறாரு, எனக்கு ஏத்தாப்பு நிக்கிறாரு, அது எங்க அப்பா. ஏன்னா அவரை நான் சிக்கனை பிடிச்சிருக்கேன். அவர் என்கிட்ட அவர் இருக்காரு இல்ல, தூரமா போயிட்டாரு, வேற வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப அப்பா உலகத்திலயும் இல்ல, வெளியில போயிருக்காரு. இருந்தாலும் அப்பாவோட குணம் இருக்கு. புரியுதுங்களா? அப்பாவோட குணம் இருக்கு. அப்ப எனக்குள்ள பதிஞ்சுதான் இருக்காரு. அது மாதிரி சிவபெருமான் எங்க வேணாலும் இருக்கட்டும், எங்க வேணாலும் போட்டோம், அவனை நம்ம சிக்கனை பிடிச்சோம்னா அவன் குணம் பதியும். அப்படி பதிஞ்சா அவனுக்கும் நமக்கும் என்ன உறவு? என்ன உறவு? அப்பா மகள் உறவு. அப்பா. அவன் எனக்கு அப்பா. சிவபெருமான் எனக்கு அப்பன். சிவபெருமான் எனக்கு அப்பன். எப்போ அப்பா? சிக்கனை அதனாலதான் என்ன சொல்றாரு? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தல ஏனுக்கு மெய்மையே ஆன சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எங்கிருந்து அருள்வது இங்கே. இப்ப புரியுதா ஏன் அம்மையே அப்பா முதல்ல சொன்னாரு, சிக்கனை பிடித்தேன் கடைசியில போட்டார்? புரியுதா? அந்த பாட்டுல முதல்ல ஏன் அம்மையே அப்பா? ஏன் சிக்கனை பிடிக்கிறதுக்கு பேருதான் அம்மா அப்பா. முடிச்சுக்கிட்டீங்களா? ஜெனட்டிக்கலா இருக்கு நமக்குள்ள, உள்ள பதிஞ்சிருச்சு. எங்க அம்மா சொல்லி கொடுக்க தேவையில்லை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு, எங்க அப்பா சொல்லி கொடுக்க தேவையில்லை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு. அவரை மாதிரியே இருக்கும், உருவத்திலையும் சரி, கை கால்லையும் சரி. எங்க அப்பா சைடு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அன்பழகனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படிம்பாங்க. இங்க சைடு எங்க அம்மா சைடு போனான்னு வச்சுக்கோங்க, அப்படியே சரஸ்வதியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. இந்த பக்கம் போனாலும் சொல்லுவாங்க குணம் கூட அப்படியே இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தா எங்க அப்பா சைடு போனா சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனா என்னடா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலடா டே, ஒண்ணு இப்படி சொல்லுங்க இல்ல அப்படி சொல்லுங்க, ரெண்டுமே சொன்னா இப்ப இருக்க முடியும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எங்கேயோ இருந்தாலும் அவங்களுடைய குணம் எனக்குள்ள பொதிஞ்சிருக்கு இல்லையா? அதுதான் சிக்கனை பிடித்தேன். அவங்களுடைய காரணம் என்கிட்ட இருக்கு இல்ல? எங்க அப்பாவோட கண்ணு, எங்க அம்மாவோட வாய், எங்க அப்பாவோட காது, எங்க அம்மாவோட கலர், புரியுதுங்களா? அதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய காரணங்கள் எல்லாம் நமக்குள்ள பொதிஞ்சாதான் அவன் நமக்கு அப்ப. அப்படி இல்லைன்னா அவனுக்கு நமக்கும் அப்ப மகன் உறவு இல்லை. இப்ப சொல்லலாமா? அத்தா போற்றி, அத்தா போற்றி, அத்தா போற்றி. அத்தான்னா அப்பன்னு அர்த்தம். அத்தான அர்த்தம் அப்பன்னு அர்த்தம். அவனையே அத்து நமக்கு கொடுக்குறான், அவனையே அத்து நமக்குள்ள கொடுக்குறான். அதனால அத்தா போற்றினா அப்பன்னு போற்றி. சொல்லும் போதே அடியனுக்கு மேலுக்குள்ள இருக்குது. இந்த கணத்துல இருந்து நாம எல்லாரும் சிவபெருமானுடைய பிள்ளைகள். நமக்கு அடிமைதான். அப்பாவுக்கு நம்ம அடிமை தானே? ஆமா தானே? அப்பா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், இந்த பிள்ளைதான் கல்யாணம் படிக்கணும், இங்கதான் படிக்கத்தான் படிக்கணும், அப்படிதானே செஞ்சிருக்கோம் நம்ம எல்லாரும். ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம அடிமைதான். அதுக்காக முதல்ல அடிமைன்னு சொன்னா இப்ப எல்லா நேரத்திலும் அவன் குருநாதனா இருந்தாலும் அடிமைதான். ஆனா அத்தா போற்றி என்ற வார்த்தை எப்ப பொருந்தும் அப்படின்னா, சிக்கனை பிடித்தேன். நம்ம அப்பாவோட குணம் நமக்குள்ள இயல்பா நமக்குள்ள வர்ற மாதிரி, நம்ம அம்மாவோட குணம் நமக்கு இயல்பா வர்ற மேக்சிமம் அப்பாவோட குணம் தான் வரும் எல்லாத்துக்குமே. நீங்க பாத்தீங்கன்னா உருவ அமைப்பு வேணா அம்மா கிட்ட இருந்து வரும், குண அமைப்பு மேக்சிமம் அப்பா. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்தது, புத்தி மாறவே மாறாது, அப்படியே அப்பாவை ரிசம்பிள் பண்ணுவோம். அது மாதிரி சிவபெருமான் அன்பின் வடிவம், சிவபெருமான் கருணையின் வடிவம், சிவபெருமான் எல்லாரையும் மன்னிப்பான். நீங்க எப்ப அவனுக்கு பிள்ளையா இருக்கலாம்? மன்னிச்சா, அன்பா இருந்தா, கருணையா இருந்தா, அறம் செஞ்சா, பெருமை அறியாம நின்றா, எவ்வளவு பெருமையிலையும் எல்லாருக்கும் தன் நிலை தாழ்ந்த உதவி செஞ்சா, இதெல்லாம் அப்பனோட குணம். அந்த குணத்தை நாம் பெற்றிருந்தால்
நம்ம போற்றி வேலை செய்யும். என்ன போற்றி? அத்தா போற்றி. இன்னைக்கு உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் டேட் இன்னைக்கு 6/2/2026 பர்த் சர்டிபிகேட் எழுதிக்கலாம். சிவபெருமான எனக்கு அப்பா, அவர் தான் எனக்கு அப்பான்னு பர்த் சர்டிபிகேட் எழுதலாம். எழுதணும்னா ஒரு கண்டிஷன், கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க, ரொம்ப எல்லாம் நீங்க மாறிட வேணாம். இப்போதைக்கு சிவபெருமான் என்ன பண்றான்? தப்பு பண்ண என்ன பண்றான்? சட்டு நம்மளுக்கு மண்டல அடிக்கணுமா இல்லையா? கூட்டிட்டு போறான் எல்லா இடத்துல. நீ என்ன வேணாலும் பண்ணு, உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. இந்த பறவைகளை பண்றதுல தப்பு, கவலையே படாது, அது உனக்கு வந்தே சேரும். அது எந்த பறவைகள் நான் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி யாரையும் திட்ட மாட்டான். ஏன் என்னை கும்பிடலன்னு கேட்க மாட்டான். என்னை கும்பிடாம இருந்தா உனக்கு மத்த எல்லா சமயமும் என்ன சொல்லுது? எல்லா சமயமும் நீங்க வைணவம் எடுத்துக்கோங்க, நீங்க சாத்தம் எடுத்துக்கோங்க, மத்த எல்லா சமயமும் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அந்த கடவுளை வணங்கலைன்னா உங்களுக்கு நரகம்னு, அந்த சாமியை வணங்கலைன்னா நரகம்னு. சில சமயம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு, இவன் என்னுடைய கடவுளை வணங்கலாட்டி இவன் தலையை துண்டா வெட்டி எறியலான்னு சொல்லுது. இந்த வீரசைவர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? வீரசைவர்கள் இறைவனை வணங்குற, சிவபெருமான் வணங்கலன்னா அவங்களை கொலையே பண்ணிடுவாங்க. அது அவங்களோட கூற்று, நம்ம அவங்களை எடுத்துக்கிறது இல்லை. அப்போ ஆனா ஒரு சமயம் மட்டும், எப்பா நீ எப்படி வேணா இருந்துக்க, நான் உனக்கு அப்பன், நான் உனக்கு ஆத்தா, நான் தான் உனக்கு அப்பா ஆத்தா, நீ என்ன வேணா இருந்துக்க சாமி அப்படின்னு தினமும் சாயங்காலம் வந்த உடனே எவ்வளவு பஞ்சமா பாதகம் பண்ண குழந்தையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சு ஒரு சாப்பிட்டு படுசாமி அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய அத்தனை எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவனுக்கு ஊட்ட வேண்டிய விஷயங்களை ஊட்டி அவனை நல்வழிப்படுத்துகின்ற நிலைக்கு பேருதான் என்னது? அத்தா போற்றி. எப்ப வேலை செய்யும்னா, அவனை சிக்கன பிடித்தால் வேலை செய்யும். சிக்கன பிடித்தல் என்றால் என்னன்னா, என்னுடைய கருவி கரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவனோட கருவி கரணங்களை பதித்துக் கொள்வது, வரித்துக் கொள்வது, அந்த நிலைக்கு பேருதான் என்னது? அத்தா சிக்கன பிடித்த அப்பா. சிக்கன பிடித்த. அப்ப சிக்கன, இப்போ சிக்கன பிடித்த எல்லாரும் பர்த் சர்டிபிகேட் எழுதிக்கலாம். இனிமே என்ன பண்ணலாம்? சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், நம்ம அப்பா பேரை போட்டுக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் இனிஷியல் எப்படி போடுறோம்? சிவத்திரு. ஆக்சுவலி சிவத்திரு சொல்லக்கூடாது, தெரியும் இல்லையா? சிவத்திருன்னு சொல்லக்கூடாது, சிவத்திருன்னு சொல்லக்கூடாது, சிவன் மட்டும் போடணுங்க. சிவா மட்டும்தான் சொல்லணும், திரு சொல்லக்கூடாது. சிவனுக்குள்ள என்ன இருக்கு? திரு இருக்கு. இது எப்படின்னா, நடு சென்டர்ல மூலக்காரன்ல ஷாப்பு கடையில சொல்லுவோம் இல்லையா? ஷாப்பு கடையில கேட்டு கதவை பூட்டிட்டு நிறைய சொல்லிருக்கேன் இல்லையா? நேரா ஸ்ட்ரைட்டா போய் ஷாப்பு கடையில பேக் பைய வாங்கிட்டு வந்து அப்படியே டர்ன் வளைஞ்சு அப்படியே ஹவுஸ் வீட்டுக்குள்ள வந்து கேட்டு கதவை திறந்து நீ வந்து அந்த இடத்துல வைன்னு சொல்ற மாதிரி தான். அப்போ சிவத்திரு அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, அது அப்படியே வந்துருச்சு. சிவதான். சிவ டாட் என் பேரு, சிவ டாட் ஆனந்த் அன்பழகன், சிவ டாட் புவனேஸ்வரி அம்மா, சிவ டாட் சுகந்தி அம்மா, சிவ டாட் சாந்தி ஆர்மகம் அம்மா, சிவ டாட் ஜானகி அம்மா, சிவ டாட் சுகப்பிரியா அம்மா, சிவ டாட் வைர சிவகாமி அம்மா, சிவ டாட் கலைச்செல்வி அம்மா, சிவ டாட் புவனேஸ்வரி, இது எல்லாரையும் நம்ம சுசிலா அம்மா, சிவ டாட் புஷ்பா அம்மா, சிவ டாட் விமலா அம்மா, எல்லாம் சிவ சிவ சிவன்னு போட்டு பண்ணணும். அப்ப இனிமே நம்ம பேருக்கு முன்னாடி இனிஷியல் போட்டுக்கலாம். ஆனா போடுறப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உண்மையிலே நம்ம அப்பா பிள்ளையார், நம்ம அப்பாவுக்கு சொத்து எது? நம்ம அப்பாவுக்கு எது சொத்து? அன்பு, திருநீரு, பாத்தீங்களா? எங்க அப்பனை பத்தி என்ன சொல்லுங்க? பிச்சைக்காரங்க அப்பன், வேணா ஒரு பிச்சாண்டி. அடியார்களின் திருவடி, அடியார்கள் திருவடி. ஆனா நம்ம பிசிக்கலா சொல்லணும்னா அண்ட சராசரமா அவனுக்கு தான் சுத்து. ஏங்க ஒண்ணும் இல்ல, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரே ஒரு சென்ட் கிடந்துச்சுன்னா இன்னைக்கு கோடி கணக்குல வள போகுங்க. மீனாட்சி அம்மன் கோயிலே நமக்கு சொந்தம். இன்னையில இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலே நமக்கு சொந்தம். எவ்வளவு பெரிய சொத்து! மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து. எங்க அப்பா சொக்கனா அவன் சொல்றப்போ அவன் வீடு என் வீடு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆற்றல்! அங்க மட்டுமா? கேதாரத்துல இருக்கிற கோயிலு, 274 சிவத்தலங்கள், அது போக எங்க அப்பனுக்கு இருக்கக்கூடிய நிலம், பொலம் எல்லாம், இதெல்லாம் அசையா சொத்து. அசைகிற சொத்து எது? பூதகணங்கள்,
தேவர்கள், முனிவர்கள், கிங்கரர்கள், 33 மக்கள், திருமால் உள்ளிட்ட அவனுடைய ஆளுங்க, அதுக்கப்புறம் பிரம்மன் உள்ளிட்ட ஆளுங்க, அதுக்கப்புறம் எல்லாம். அப்போ நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அடிக்கடி கிருஷ்ணவாசம் நம்ம குடும்பி பெரிய குடும்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அவனுக்கு நாம அவன் நமக்கு அப்பனாகும் போது அந்த சராசரமும் அசையா சொத்து, அசைகின்ற சொத்துன்னு பார்க்கடல், தேன்கடல், உப்பு கடல், அந்த கடல் 7 கடல்கள் இருக்கு. 7 கடலும் அவன் தான், 7 உலகங்களும் நமக்கு தான். அப்படிங்கிறப்போ அவனுக்கு பிள்ளையாகிற மாதிரி ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டுடே, ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நம்ம அப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டோம். ஏன்னா உங்க வாயால சிவா சிவான்னு சொன்னது ரொம்ப கொடுப்பனுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் வீடியோ பண்றதுனால இப்ப டக்கு டக்கு பார்த்து சொன்னேன். எல்லாரும் நம்ம இருக்கக்கூடிய 62 அடியார்களுக்கும் நம்ம சிவன்ற இனிஷியல போடுறோம். நீங்க இனிமே போடும்போது அதுக்கு நம்ம தகுதியா இருக்கமான்றதை மட்டும் பண்ணிக்கணும். நீங்க தகுதிப்படுத்திக்கோங்க. உங்களை நீங்க தகுதிப்படுத்த எப்படி தகுதிப்படுத்திக்கலாம் போடுறதுலையும் சிவா ஆரம் இன்சென்ட் போடுவேன். இன்சென்ட் போடுறதுல சிவா புஷ்பவதி தான் போடுறாங்க சிவா. அருமை. அதனால மகிழ்ச்சி. அதனால அடியார்கள் எல்லாம் அந்த பொருந்தி நிற்கின்ற நிலைக்கு வரணும். அதுதான் இன்பம். இப்ப புரிஞ்சுதா? இன்பம் எது? கருவி காரணங்களிலிருந்து நீங்கி சிவ காரணங்களோடு, கருவி காரணங்கள் நீங்கிறதுக்கு பேர் தான் இன்பம். ஆனா அது இன்பம் நிலையா இருக்கணும்னா சிவ காரணங்களோடு சேரணும். இதை களைஞ்சாதான் அதுக்கு இடம் கிடைக்கும். அப்படித்தானே? ஏற்கனவே ஒரு சாவி இருக்கு, இன்னொரு சாவி எப்படி திறக்க முடியும்? அது மாதிரி இந்த கருவி காரணங்களை வச்சுக்கிட்டு அவன் கருவி காரணங்களை அமைக்க முடியாது. தூக்கி கீழே போடுங்க. இந்த பார்வையை மாத்துங்க. ஒண்ணு கிடையாது. கணப்பனாயினாலும் கண்ணை நோண்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்வையை மாத்தணும். நம்முடைய பார்வை நம்ம எல்லாத்தையும் மேற்பார்வையில பாக்குறோம், உடல் பார்வையில பாக்குறோம்ல, உயிர் பார்வைக்கு மாத்தணும். உயிர் பார்வைக்கு மாத்தணும். சுவையை பாக்குறதுக்கு முன்னாடி சத்த பார்க்கலாம். இனிமே சுவையா இருக்கா, நல்ல நாக்கு ருசியா சாப்பிடுறப்ப இல்ல இது சத்தான பொருளா, சுவை தேவையில்லை, பரவாயில்ல, சாப்பிடுவோம், அது உள்ளது, நல்லது. இப்படி எல்லாத்தையும் மாற்றம் செய்யும் போது உடலாலும் மனதாலும் எல்லாத்துலயும் நீங்க பெருப்பேர். ஒரு செய்தி மட்டும் சொல்லி 60 வினாடி துளிகள்ல நிறைவு செய்யணும். இப்போ ஆனந்த் சொல்லிட்டேன், கிளியர். என்ன சொல்லிட்டேன்னா, எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு சிவபெருமானுடைய கருவி கரணங்களை பதிச்சுக்கிட்டா சிக்கன பிடிப்பேன்னு சொல்றது அவனுக்கு நாம பிள்ளையாயிடலாம்னு எளிமையா சொல்லிட்டேன். இது எப்படி நாங்க செய்யறது அப்படின்னா 2 வழி சொல்றாங்க அருளாளர்கள். 2 வழி. ஒண்ணு நல்ல நூல்களை இந்த கருவிகள் மூலமாக கற்பது. அப்படி கற்கும் போது இந்த கண்ணு யார நினைக்கும்? இப்ப நான் உங்களுக்கு விசார சர்மரை பத்தி சொல்றேன், சண்டேஸ்வர நாயரை பத்தி சொல்றேன். இந்த கண்ணு இங்கதான் பாத்துட்டு இருக்கு. ஆனா அவங்க கண்ணுல என்ன பார்வை வந்துடும், என்ன காட்சி வந்துடும்? அவர் பால் ஊத்துற மாதிரி, அங்க அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி, அவங்க அப்பா காலை வெட்டுற மாதிரி வருதா இல்லையா? கண்ணு இங்கதான் பாக்குது. ஆனா மனத்திரையில கண்ணுக்கு வேலை செய்யல, மனத்திரையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. எது ஓட ஆரம்பிச்சிருச்சு? அவனுடைய அருள் பார்வை ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நான் சொல்றேன், கலைய நாயனார் அப்படியே குங்குலியம் போட்டார் அப்படின்றப்போ குங்குலிய தீபம் அப்படியே மனசுல அப்படியே மூட்டுல வருது. ஆக அறுசுவை உணவை இளையான்குடி நார்னாரு அப்படி வச்சாருங்க. அப்படியே அந்த இடிச்சு வச்சு அந்த சோத்தை போட்டு 5 ஒரே கீரை தான், 5 கடையலு, மசியலு, பொரியலு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து உப்பு, மோர், மிளகு எல்லாம் போட்டு வச்சு அப்படி பனைஞ்சு சாப்பிட்ட அப்படின்றப்ப அப்படியே சாப்பிட்ட உணர்வு ஞாபகத்துல வந்துருது. சிவபெருமான் தன்னுடைய அடியார்களுக்காக இறங்கி அடியார்கிட்ட அத்தனை விஷயம் பண்ணிருக்காங்க நினைக்கும் போது அந்த விஷயங்கள் அவன் பொன்னணையால் சிவபெருமானுடைய கண்ணத்தை கிள்ளுனான்னு சொல்றப்போ நம்ம கையிலயும் அவன் கண்ணை அகப்படுது, நம்ம கையிலயும் அவன் கண்ணு அகப்படுது. அவனை தொட்ட உணர்வு இந்த கைக்கு கிடைக்குது. பொன்னணையால் அப்படியே அவனை போய் கிள்ளுனான்னு சொன்ன உடனே அந்த உணர்வு ஏற்படுச்சு. இப்படி அந்த சத்து விசாரங்கள் என்று சொல்லுகின்ற சிவபெருமானை பற்றிய செய்திகளை நாம செவி மடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய காரணங்கள் எல்லாம் அவன் காரணமா மாறுது. அவ்வளவுதான், பார்வை மாறுது. 2வது இல்லைங்க, அதெல்லாம் டைம் இல்லை, கேட்கலாம் முடியாது. எங்களெல்லாம் டெய்லாம் திருவாசனைக்கு வர முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது ஆனந்து. நீ சாட்டுக்கு சொல்லிட்டே போவ. வாரம் எங்களுக்கு வேற வேலை கிள்ளது இல்லையா? புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டான் உட்கார்றதுக்கு அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு போர் அடிக்குது சாமி. சரி, நல்லதுதான். ஆனா இன்னொரு எளிமையான உபாயம், அடியார்கள் திருக்கூட்டத்தில் போய் உட்காந்துக்கிறது. பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேலை இருக்கோ வேலை இல்லையோ,
அடியார் திருக்கூடத்துல போய் உட்காந்துக்கிறது. அவங்க சிவனை பத்தி பேசுறாங்க, பேசல, பாடுறாங்க, பாடல, அடியார் திருக்கூடத்துல போய் தன்னை இணைச்சுக்கிறது. இப்படி இணைச்சா ஒண்ணு அடியார் திருக்கூடத்துல போய் இணைச்சுக்கணும், இல்ல சிவபெருமானை பற்றிய செய்திகளை நாம் நிறைச்சுக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சா பசு கருவிகள் பதிகரணங்களா மாறும். தப்பா நினைச்சுக்காதீங்க. திருவாசக சிந்தனைகள் ரெண்டுமே கிடைக்கும். நீங்க அடியார் திருக்கூடங்களையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிவபெருமானை பற்றிய செய்தியும் கேட்க முடியும். நீங்க உட்கார்ந்த இடத்துலயே வீட்டிலேயே இருந்துகிட்டு அடியார் திருக்கூடத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ இந்த தவத்துக்கு பேர் என்னன்னா கவனிங்க, இப்போ எல்லா கருவியும் நான் விட்டேன் இல்லையா, அந்த தவத்துக்கு பேரு நிராதார தவம்னு பேரு. அது பேர் என்னது? ஆதாரம்னா பற்றி செய்வது, ஆதாரம்னா புடிச்சுக்கிட்டு செய்யறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாததுன்னு அர்த்தம். நிராதாரம்னா எதையும் பிடிக்காம செய்யறது. எப்படிரா பண்ண முடியும்? எதையும் பிடிக்காம எப்படிதான் பண்ண முடியும்? நல்லா கவனிங்க. இந்த செய்தி சொல்லிட்டு இதோட இது முடிய போது எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் எனக்கு ஆன் பண்ணல. இந்த நிராதாரத்தை நல்லா புரிஞ்சு ஒரு நிமிஷம். எல்லாரும் எங்க இருந்தாலும் வருக. விழா கமிட்டியாளர்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள். இப்பொழுது மேடைக்கு எங்கிருந்தாலும் வரவும். அடியார்கள் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப கவனிங்க, நம்ம வீட்டுக்கு சென்ட்ரிங் போடுவோம்ல, வீட்டுக்கு சென்ட்ரிங் போடுவோம் பாத்துறீங்களா? சீலிங் போடுவோம்ல, சீலிங் போடுறப்ப என்ன வேணும்? பலகை வைப்போம் பாத்துறீங்களா? பலகை வச்சு சிமெண்ட் போடுவோம். இப்ப இந்த பலகை இல்ல, என்ன ஆகும்? சென்ட்ரிங் நிக்குமா? மேல இருக்கிற சென்ட்ரிங் நிக்குமா? நிக்காது, டைட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு செட் ஆயிடுச்சு. ஓ, இனிமே அப்படித்தான் நிக்க போகுதுன்னு பலகையோடய வீட்டுக்குள்ள நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிடுவோமா? என்ன பண்ணிடுவோம்? அத இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? சென்ட்ரிங் நிக்குதா நிக்கலையா? நிக்குது. கவனிங்க, இதுதான் முக்கியமான செய்தி. முக்கியமான எல்லாம் எனக்கு கவனிங்களேன். அது மாதிரி நாம கருவி கரணங்களை வச்சுதான் முதல்ல சிவபெருமானை பிடிக்க முடியும். முதல்ல நீங்க விட்டுட்டு நிராதாரமா பிடிக்க முடியாது. நல்லா கவனிங்க. கருவி கரணங்கள் மூலமா தான் சிவபெருமானை பிடிக்கணும். அதை வச்சு பிடிச்சு மனசை செட் பண்ணணும். இனி கருவி கரணங்கள் இல்லாமலே சிவபெருமானை பிடிக்க செட் பண்ணணும். அப்புறம் கருவி கரணங்களை கழட்டி விட்டுட்டு இப்போ என் ஃபீலிங்க பாக்குறப்பெல்லாம் என்ன தோணணும்? இது கீழே நம்ம போட்டு எல்லாம் கட்டை போட்டு வச்சோமே, கட்டை எடுத்துட்டாலும் நிக்குது, நல்லா ஸ்ட்ராங்கா நிக்குது. இது மாதிரி சிவபெருமான மனத்தாலையை பற்றி மனத்தாலையை செஞ்சு கடைசியில மனம் என்ற கருவியையும் கலைஞ்சு விட்டாத்தான் உள்ளுக்குள்ள போய் குடுத்தல் நடத்த முடியும். நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மனன்ற கருவி உள்ளுக்குள்ள வச்சு புடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சிமெண்ட் செட் ஆகாமலே உள்ளுக்குள்ள என்ன பண்றோம்? கிரகப்பிரவேசம் பண்றதுனாலதான் வீடு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. இப்போ எல்லாத்தையும் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்பதாங்க வீடு உங்களுக்கு வீடாவே தெரியும். அப்பதான் வீடா தெரியும். அப்படியே ஓடி ஆடலாம், விளையாடலாம், எங்கும் இன்பமா இருக்கலாம். அது போல முதல்ல கருவி கரணங்களை வச்சு சிவபெருமானை பற்றி, அடுத்து அந்த கருவி கரணங்கள் மூலமாகவே சிவபெருமான் அந்த கருவி கரணங்களை நீக்கி அதுக்கப்புறமும் சிவபெருமானுடைய நினைவு இருந்துட்டே இருக்கணும். கவனிங்க, நாம பிறக்காதப்ப கருவி கரணங்கள் இல்ல. நாம நல்லா பிறந்து சாமியோட நினைப்பு வச்சு அப்பயும் கருவி கரணங்கள் இல்ல. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? பிறக்காதவன்ட்டையும் கருவி கரணம் இல்ல, பிறந்து சிவபெருமான செட் ஆகி அதுக்கப்புறம் கருவிகரணங்கள் வளைக்கிட்டோம். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இவங்கிட்ட சிவ நினைப்பு இல்ல, என்கிட்ட சிவ நினைப்பு இருக்கு, ஆன்மால கலந்துருக்கு. புரியுதுங்களா? அந்த ஆன்மால கலந்திருக்கிற சிவ நினைப்பு தான் நம்மளுடைய ப்ராஃபிட், இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ப்ராஃபிட். அப்போ அதை செய்வதற்கு பேர் தான் நிராதார தவம். இப்போ சிவபெருமான வழிபாடு பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? முதல்ல அவன மாதிரி உருவம் தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் லிங்க திருமேனி தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் உருவமே இல்லாம அவனை நினைக்கக்கூடிய ஆற்றல் தேவைப்படும். இதுக்கு பேரு தான் நிராதார தவம். உருவத்துல மயங்க கூடாது, உருவத்தை பார்த்து மயங்க கூடாது. நாங்க சொக்கநாதர் எங்களை அடிச்சுக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம்னா சொக்கநாதர் எங்களை விட்டு எங்க இசிக்கனை பிடித்து எங்க, அப்போ அந்த நினைப்பு தவறு இல்லையா? அந்த உருவத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் தப்பு. உருவத்திலிருந்து நீங்குதல், அதுதான் இன்பம். முதல்ல உருவத்துலதான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்காம இருக்காது. முதல்ல சிமெண்ட்டுக்கு செட் ஆகிறதுக்கு வரைக்கும் அந்த பலகை தேவை. ஆனா செட் ஆனதுக்கு அப்புறமும் செட் ஆகாமலே அந்த பலகை வச்சிருக்கோம்னா கொத்தனார் சரியில்லைன்னு அர்த்தம். அது மாதிரி நாம கடைசி வரைக்கவே உருவத்தையே பற்றி நின்று நாம அந்த தவம் செய்துட்டு இருக்கோம், ஆதார தவமே செய்யறோம் அப்படின்னா அது நம்மளுடைய பக்தியில குறை. ஆனா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா செட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு சிவபெருமானுக்கு உருவம் இல்ல, சிவபெருமானுடைய சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவம் இல்ல, சொக்கநாதர் சிரிச்ச வாய் இல்ல. அவனுக்கு பேர் என்னது? சொக்கநாதருக்கு பேர் ஆலவாயான்னு, வாயே நாகும், ஆழமா
கிழிஞ்சிருக்க சொக்கனாத இருக்கு ஆளவாயான்னு அவன் அந்த சிரிச்ச முகம் இப்ப எனக்கு தேவையில்லை. அடுத்து லிங்க திருமேனி அதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு தீபம் தேவையில்லை. இப்போ நான் நிராதாரமாக தவம் செய்கின்றேன். நானா என்கிட்ட இருக்கக்கூடிய அன்போ சிவபக்தியும் எல்லாமே தழைத்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு பேருதான் உண்மையான இன்பம். அந்த இன்பத்தை தருபவன் யாருன்னா பொறுத்து நிற்கக்கூடிய நம்முடைய அத்தனாகிய சிவபெருமான். அத்தா போற்றி, அத்தா போற்றி, அத்தா போற்றி, அத்தா போற்றி என்று சொல்லி இந்த அமர்வினை இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்கின்றேன். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். தயவு செய்து இருந்துட்டு போயிடலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா பாடலாம். எல்லாருக்கும் கேள்விகள் இருந்தா நீங்க இப்பவே கரம் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா காலம் வழங்கப்படும். நீங்க கேள்விகள் எழுப்பலாம். இந்த அமர்வுல சொல்ல முடியாட்டி அடுத்த அமர்வுல சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்லை. அது பெருமான் துணை கொண்டு நிறைவு பண்ணலாம். எல்லாரும் இருந்து நிறைவு பண்ணிட்டு போயிடலாம். நிறைவு அம்மா நிறைவு பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க பொறுவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தாமலில் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அம்மா ஒரு நிமிஷம் இப்போ நிராதாரத்தவம் பற்றி பார்த்தோம். சிக்கன பிடித்தேன் பார்த்தோம். பசுகரணங்கள் பதிகரணங்களாக இருப்பதை பார்த்தோம். பசுகரணங்கள் பதிகரணங்கள் பசுகரணங்களாக இருப்பதை நாம் பார்த்தோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயம். அப்படி இருந்தா இறைவனுக்கு அத்தன்னு பேருன்னு பார்த்தோம். சரி, இப்போ நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாம். ஏதாவது அம்மா ஐஸ்வர்யா அம்மா கரம் வைத்திருக்காங்க. அம்மா முதல் வாய்ப்பு. நீங்க கேட்கிற கேள்வி குறுகலா இருக்கணும். ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. 35 வினாடில இருந்து 45 வினாடிக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க பேசுறதை தவிர்க்கணும். ஏன்னா இப்ப அடியார்கள் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. வேகமா கிளம்பணும். அம்மா ஐஸ்வர்யா அம்மா பேசலாம். இல்ல, நான் ரெண்டே எனக்கு தெரிஞ்சத விஷயத்த பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். சிதம்பர ரகசியம் எல்லாரும் சொல்லுவோம் அடிக்கடி. சிதம்பர ரகசியம் நான் உன்ட்ட சொல்ல மாட்டேன்ட்டு. இந்த சிதம்பரத்துக்கும் நம்ம மனித உடலுக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்ல போறேன். சிதம்பர கோவில்ல இருக்க அந்த கொடிமரத்தோட இணைப்பு 32. நம்ம முதுகு தண்டுல இருக்கிற இணைப்புகளோ 32. நம்ம ஒரு நாளைக்கு விடுற மூச்சு காத்து 21,600 தடவை நம்ம மூச்சு காத்து விடுறோம். அங்க சிதம்பர கோவில்ல அடிக்கப்பட்ட தங்க ஓடுகள் 21,600. நம்ம உடம்புல இருக்கிற தசை நரம்புகள் 72,000. அதே மாதிரி அங்க அடிக்கப்பட்ட ஆணிகள் 72,000. நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு 9 உடம்புல இருக்க வாசப்படிகள். அதே மாதிரி கோவில்ல நவ வாசப்படிகள் இருக்கு. நம்ம உடல்ல இடம் பக்கம் வலம் பக்கம் இருக்கு. எல்லா கோவில்லையுமே நம்ம கதவை திறந்தாலே சாமி நமக்கு தெரியும், நேர்ல கருவறை நமக்கு தெரியும். ஆனா சிதம்பரத்துல நேரா நம்மளால பார்க்க முடியாது. இடப்பக்கமா திரும்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம உடல்ல இடப்பக்கம் தான் உயிர் இருக்கு. உயிர் இருக்க இடத்தில் தான் இறைவன் இருக்கிறான். அதனால்தான் சிதம்பர கோவில்ல இடப்பக்கமா சிவலிங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு செய்தி. நன்றிங்க சுவாமி, உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய அடியார்கள் காத்திருக்காங்க. நன்றி. இந்த செய்திகள் எல்லாம் நம்ம சைவத்துறையில எல்லா அடியார்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அம்மா வாழ்த்துகின்றேன். அம்மா இந்த சபையில பிள்ளையினுடைய அந்த பெரிய செய்திகள் எல்லாம் வழிமொழிந்ததை அடியன் வாழ்த்துகின்றேன் சுவாமி. நன்றிங்க சுவாமி, நன்றி. அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு. அடுத்த அடியார் எவ்வளவு கரம் வைத்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு. நமச்சிவாய். அம்மா சராமா பேசலாம். அம்மா அதாவது நம்ம இன்னைக்கு சிந்தித்ததை ஒட்டி அடியார்கள் சொல்லலாம். நம்ம திரும்ப புதிதாக எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு சிந்தித்ததை ஒட்டிய கேள்விகள் இருந்தாலோ இல்ல அதை பற்றிய உணர்வுகள் இருந்தாலும் பரிமாறிக்கொள்ளலாம். சராமா சொல்லுங்க. ஐயா, ஒண்ணும் இல்லைங்க. நேத்துதான் எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. வள்ளலார் கோயிலுக்கு போயிருக்கேன். எல்லாரும் ஜோதிய வழிபடுறாங்க, சன்மார்க்கம்னு சொல்றாங்க. என்னங்கய்யா, நான் சிவன் பக்தை. ஒரு ஐயா என்னோட உத்ராட்ச போட்டிருக்கத நம்ம சன்மார்க்கத்துக்கு அது தேவையில்ல அப்படின்னு கூட என்னை கூப்பிட்டு சொன்னாரு.
எல்லா கருத்துக்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஐயாட்ட நேத்து தான் கேள்வி கேட்கிறேன், என்னங்கய்யா இப்படி சொல்றாங்க, நான் உங்களை உருவமா பார்த்தேன் அப்படின்னு. ஐயா நிஜமோலையுமே சொல்றேன், எனக்கு அந்த சிவபெருமானே வந்து உங்க வாய் மூலமா, இல்லடா நான் வந்து ஒளியுமற்றவன், நான் வந்து உருவமற்றவன், நீ வந்து உருவமோட பார்த்த, இப்ப அடுத்த ஸ்டேஜ் உருவம் இல்லாம என்ன பாரு அப்படின்னு நீங்க உங்க வாயால சொன்னது எனக்கு கடவுளே சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. அதை நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல பதிவிடணும்னு நினைச்சேன். அதாங்க ஐயா. குருவன் சர்வம் சிவார்ப்பணம், சர்வமும் குருநாத திருவடிக்கே சமம். இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. யாரும் பேசணும்னா பேசலாம், அதோட நிறைவு செய்யலாம். ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. சரி, அப்போ இன்னொரு செய்தி, நீங்க எல்லாரும் அடியன் வந்து இப்போ சின்ன ஷார்ட் வெக்கேஷன், சின்ன ஒரு 3 வீக்ஸ் கிடைக்குது. அதனால அடியன் வந்து வருகின்ற திங்கட்கிழமை நம்மளுடைய மண்ணில, தாய் மண்ணில அடியன் வருவதற்கு காத்திருக்கேன். ஒரு 3 வீக்ஸ் தான், அது ரொம்ப அதிகமான காலம் அல்ல. காத்திருக்கேன். உங்க திருவடியை வணங்குற மானசீகமா வாய்ப்பு இருந்தா நம்ம பார்க்கலாம். ஆனா பார்க்க முடியாமல் போனா அடியனை கண்டிப்பா பொறுத்தரலணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் லீவ்ன்றனால என்னால ரொம்ப பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது 3 வீக்ஸ் தான் எனக்கு டைம் இருக்கு. அதனால அது பண்ண முடியல. அந்த செய்தியே சொல்லலாம். நம்மளுடைய சிவராத்திரி அன்னைக்கு ஏதோ நம்ம தாய் மண்ணில, இந்தியாவில, அந்த தென்னாடுல நம்ம அப்ப சொக்கநாதர் மண் சுமந்த மண்ணில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்காரு. குருவருனால அங்க அடியன் வர்றேன். அதையும் அடியார்கள் கிட்ட ரொம்ப அடியன் பெருமையா சந்தோஷமா சொல்லிக்கிறேன். உங்க திருவடியிலேயே வந்த மாதிரி உணர்வு ஏற்படும். எப்பயுமே அப்படிதான் இருக்கேன். அதனால அதையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஏற்கனவே காலதாமதம் ஆயிடுச்சு, அடியன் அதை நிறைவு செய்கின்றேன். புதிய அடியார்கள் அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்ற ஒரு செய்தி மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னா, இறைவனுடைய அந்த நம்மளுடைய கருவி கரணங்களுடைய பார்வையை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். இந்த பார்வையில பார்வை இல்லை. நாம் அதையும் தாண்டி இறைவனோட அறிவு பார்வையா பார்க்கிறதுக்கு பேரு தான் சிக்கனை பிடித்தேன். அப்படி சிக்கனை பிடித்தால்தான் சிவபெருமானுக்கும் நமக்கும் அப்பன் மகன் உறவு ஏற்படும் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லி அது மட்டும் விளங்கி தெளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அடியன் அளவுல நிறைவு செய்கின்ற நிறைவு செய்யும் முகமாக நிறைவு பாடல் திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, கற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவசிவ. நாம என்ன பண்றோம், நாளையும் அமர்வு இருக்கு. நாளைக்கு அதனால அடியார்கள் எல்லாம் நாளைக்கும் அமர்வுல வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை முருகனை பற்றி அமர்வு இருக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை நம்ம இதே அமர்வுல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். புதன்கிழமை அமர்வுக்கும் அடியன் காத்திருக்கேன். உங்க எல்லாரையும் மீண்டும் பார்க்கறதுக்கு. அடியன் அம்மா மன்னிக்கணும், ஐஸ்வர்யா அம்மா உங்களுக்கான கால அவகாசம் கொடுக்க முடியல. அடியனை பொறுத்தவருங்க. நீங்க குரல் பதிவா நீங்க பேசுறத குரல் பதிவா எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே குரூப்ல போடுறேன். அத்தனை பேரும் கேட்டு மகிழ்வார்கள். அதையும் அம்மாவோட திருவடிக்கு சமர்ப்பிக்கிறேன். காலம் கருதி அம்மாவை நான் தடை செய்தேன், மன்னிக்கணும் அம்மாவுக்கு. சிவசிவ அத்தனை அடியார்கள் போற்றுங்க. ஐயா ஒரே நிமிஷங்க ஐயா, ஒரே நிமிஷங்க ஐயா. ஐயா இதுல இருந்து ஒரு அம்மா போல ஜாடையா இருக்குது, அப்பா போல ஜாடையா இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா இன்னைக்கு சொன்ன தத்துவத்துல இருந்து கரெக்டா இருக்குதுங்க ஐயா. நம்மளை பார்த்து சொல்றாங்க இல்லைங்க ஐயா, உங்க அம்மா மாதிரி ஜாடை வந்திருக்கிற, நீ உங்க அப்பா மாதிரி ஜாடையா இருக்கிறேன்னு பெரிய வயசான பிறகு சொல்றாங்க இல்லைங்க ஐயா. அதுல இருந்து ஆமாங்க ஐயா. அது மகிழ்ச்சிங்க. நல்லது நல்லதுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் சாமி. எல்லாருக்கும் இனி அத்தா போற்றி இருக்கட்டும். மகிழ்ச்சிங்க சாமி. அடியன் இதோட நிறைவு செய்கின்ற அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம்.